கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய கிருபையும் தயவும் நம் யாவரோடும் கூட இருந்து வழி நடத்துவதாக. இப்பொழுது நாம் தெய்வ செய்திக்குள்ளாய் நாம் கடந்து செல்வோம். தெய்வ செய்திக்கு ஆதாரமாக வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நாம் வாசிப்போம். எரேமியாவின் புஸ்தகம் 31வது அதிகாரம் 29வது வசனம். எரேமியாவின் புஸ்தகம் 31வது அதிகாரம் 29வது வசனத்தை நாம் வாசித்தோம் என்றால் அந்த வசனம் இப்படியாக சொல்லுகிறது: பிதாக்கள் திராட்சை காய்களை தின்றார்கள், பிள்ளைகளின் பற்கள் கூசி போயின என்று அந்நாட்களில் சொல்ல மாட்டார்கள். அந்த வார்த்தையை மீண்டும் ஒரு வாசிக்கிறேன். பிதாக்கள் திராட்சை காய்களை தின்றார்கள், பிள்ளைகளின் பற்கள் கூசி போயின என்று அந்நாட்களில் சொல்ல மாட்டார்கள். இந்த வசனத்தை வைத்துதான் நாம் நேற்றைய தினம் இரவிலிருந்து இந்த வசனத்தை வைத்து நாம் தியானித்து வருகிறோம். இந்த தேவ செய்தியின் தலைப்பாக நமக்கு கற்றுக் கொடுத்த தேவ செய்தியின் தலைப்பு பற்கள் கூசி போவது இல்லை. அதை வைத்து நிறைய காரியங்களை நாம் தியானித்து வருகிறோம். பற்கள் என்றால் என்ன, கூசி போகிறதுக்கான காரணம் என்ன, அது எதனால் வருகிறது, அதுல என்னென்ன காரியங்கள் இருக்கிறது என்று சொல்லி அதுல ஒரு குறிப்பை எடுத்து நாம் இப்பொழுது தியானித்து வருகிறோம். என்ன குறிப்பு? பிதாக்களினால் வருகிற பற்கூசுகளை தேவன் நிறுத்தி போடுகிறார் என்கிறதன் கீழாய் நாம் தியானித்து வருகிறோம். அப்படி தேவன் பிதாக்களின் வந்த பற்கூசுகளை நிறுத்தி போடுகிறார் என்றால் அவர் என்னென்ன காரியங்களை நிறுத்தி போடுகிறார், அல்லது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே இந்த பற்கூசலாகிய பிதாக்களின் சாபம், பிதாக்களின் செய்த கிரியைகளின் விளைவு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில இருந்தா அவங்க வாழ்க்கையில என்னென்ன போராட்டம் வருகிறது என்று சொல்லி 5 காரியங்களை பார்த்தோம். அதுல தேவனுடைய கிருபையினால இதுவரைக்கும் நம்ம 2 காரியங்களை பார்க்க கர்த்தர் நம்மளுக்கு கிருபை செய்தார். அந்த 5 காரியங்கள் எங்கு சொல்லப்பட்டுள்ளது? 2 சாமுவேலின் புஸ்தகம் 3வது அதிகாரம். 2 சாமுவேலின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 29வது வசனத்தை வாசித்தோம் என்றால் அந்த வசனம் சொல்லுகிறது: யோவாப்பின் வீட்டாரிலே பிரம்யக்காரனும் குஷ்டரோகியும் கோல் ஒன்றி நடக்கிறவனும் பட்டயத்தால் விழுகிறவனும் அப்ப குறைச்சல் உள்ளவனும் ஒரு காலம் ஒளிந்து போவதில்லை என்றார். இதுதான் ஒரு பற்கூசலின் நிலைமையை காட்டுகிறது. பற்கள் கூசி போகிறது என்றால் என்ன அர்த்தம்? அது நம்முடைய வாழ்க்கையில விளைவுகள், பாதிப்புகளை ஏற்படுத்துகிறதா இருக்கிறது. குறிப்பாய் பிதாக்களினால் வந்த பற்கூசி என்றால் என்ன அர்த்தமா? அது எல்லா விதமான சாபத்தை கொண்டு வருதான். இங்க பார்த்தோம் என்றால் இந்த 2 சாமுவேல் 3வது அதிகாரம் சொல்லுது, யோவாப்பினுடைய சந்ததிக்கு, யோவாப்பினுடைய வீட்டுக்கு. யார் நிமித்தமா? யோவாப்பின் நிமித்தமாய் அங்கு அவர்கள் மீது வருகிறது. அப்ப நம்முடைய கடந்த நாட்களில் நம்முடைய பிதாக்கள், நம்முடைய முற்பிதாக்கள் செய்த கிரியைகள் நம்முடைய தலையில் வராதபடி தேவன் இன்றைக்கு அதை நிறுத்தி போடுகிறவராய் காணப்படுகிறார். அதைத்தான் அவர் புதிய உடன்படிக்கையாய் கர்த்தர் நம்மளுக்கு கொடுக்கிறார். அதை நாம் இன்றைக்கு நாம் பெற்றுக்கொள்கிறவர்களாய் நாம் காணப்படுகிறோம். முதலாவதாக எப்படிப்பட்ட பற்கூசலை தேவன் எடுத்து போடுகிறார் அல்லது நிறுத்தி போடுகிறாராம்? பிரம்யக்காரர்களாய் இருக்கிற நம்மளை தேவன் மாற்றுகிறவராய் காணப்படுகிறார். பிரம்யம் என்றால் என்ன அர்த்தம்? அது திரவம், தேவையில்லாமல் திரவங்கள் நம்முடைய சரீரத்தை விட்டு வெளியேறி கொண்டிருக்கிறது. நம்ம சரீரத்தை விட்டு சில டைமுக்கு என்று திரவங்கள் வெளியேறிக்கிட்டு இருக்கும். ஆனா இந்த திரவங்கள், இந்த டிஸ்சார்ஜஸ் எப்படின்னா தேவையில்லாம அது ஒரு வியாதியை போல அப்படியே வெளியேறி கொண்டே இருக்கும். அந்த பிரம்யத்திலிருந்து அந்த பிரம்யத்தை தேவன் நம்மளுக்கு நிறுத்தி போடுகிறார். அது எதை காட்டுது? ரகசியமான பாவங்கள், ரகசியமான கிரியைகள், நம்முடைய ஜீவியத்தில் காணப்படுகிற ரகசியமான பாவங்களை தேவன் இன்றோடு நிறுத்தி போடுகிறார். 2வதா நாம் பார்த்தோம், இந்த பிதாக்களினால் வருகிற பற்கூச்சலின் காரணம் என்ன, அல்லது அதனால் வருகிற விளைவு என்னவாம்? 2வது குஷ்ட ரோகம் என்று இன்றைக்கு காலையிலே பார்க்க தேவன் கிருபை செய்தார். குஷ்ட ரோகம் என்பது எதை காட்டுது? மாம்சீகத்தின் கரைகள். நம்முடைய ஜீவியம், நம்முடைய ஆவியிலே நாம் சுத்தமா இருக்கிறோம், ஆத்மாவிலே சுத்தமா இருக்கிறோம். ஆனால் மாம்சீகத்திலையும் நாம் சுத்தமா இருக்க வேண்டும் என்பதே தேவனுடைய சுத்தமா இருக்கிறது. இந்த மாம்சீகத்தின் சுத்தம் என்பது என்ன? நம்முடைய நடக்கையிலே சுத்தம், நம்முடைய பேச்சிலே சுத்தம், நம்முடைய கையின் கிரியைகளிலே சுத்தம், நாம் சிந்திக்கிற சிந்தனைகளிலே சுத்தம். நம்முடைய மாம்சீகத்திலே இந்த உலகத்திலே நாம் வாழும் பொழுது ஒரு சுத்தமான வாழ்க்கை வாழுகிறதை காட்டுகிறது. அப்ப சுத்தமில்லாத வாழ்க்கை என்பது எது? அதுதான் குஷ்டரோகத்தின் நிலைமை. அப்ப தேவன் குஷ்டரோகத்தை எடுத்து போடுகிறார், அந்த பற்கூசலை எடுத்து போடுகிறார். என்ன அர்த்தம்? அது ஜென்ம சுவாபத்தை எடுத்து போடுகிறார். நம்முடைய ஜீவியத்திலே காணப்படுகிற ஜென்ம சுவாபம் தான் பிதாக்களினால் வந்த பற்கூசலை காட்டுது. ஏன்னா நம்முடைய பிதாக்கள், நம்முடைய பெற்றோர்கள் இடத்துல இருந்து அது அப்படியே டிரான்ஸ்பர் ஆகி வர்றது.
நீங்க சில பிள்ளைங்களை பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அவங்க தகப்பன் அல்லது தாயினுடைய குணாதிசயம் அப்படியே இருக்கும். தகப்பன் கோவப்பட்டா அதே மாதிரி பிள்ளைங்க கோவப்படுவாங்க. சில பேர் சொல்லுவாங்க, அங்க பாரு அப்பாவை போலயே செய்யறாப்புல, அவங்க அம்மாவை போலயே நடக்கிறாப்புல. காரணம் என்ன? அது எல்லாமே அப்படியே அவர்களுடைய குணாதிசயங்கள் வருகிறது. இதுதான் ஜென்ம சுபாவம், உலகத்தின் கிரியைகள். இவைகளில் இருந்து தேவன் நம்மளுக்கு விடுதலை கொடுக்கிறார். அதுதான் குஷ்டரோகத்தை நிறுத்தி போடுகிறார் என்று பார்க்க தேவன் நம்மளுக்கு கிருபை செய்தார். அதன் தொடர்ச்சியாக தான் இன்றைக்கு மீதி இருக்கிற மூன்றையும் நாம் துரிதமாய் பார்த்து தேவனிடத்திலிருந்து அந்த பற்கூசி போகிற நிலைமையை நாம் மாற்றி நம்முடைய ஜீவியத்தை தேவ சமூகத்தில் நாம் காத்துக்கொள்வோமாக. மூன்றாவதாக, தேவனுடைய பிள்ளைக்கு அல்லது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில பிதாக்களுடைய பற்கூசல் வந்தா என்ன நடக்கும்? 2 சாமுவேல் புத்தகம் 3ஆவது அதிகாரம் 29வது வசனத்துல வாசித்தோம் என்றால், மூன்றாவதா அங்கு ஒரு வார்த்தை சொல்லுகிறது, கோலூன்றி நடக்கிறவனும். முதலாவது அவன் பிரம்மியக்காரனாய் மாறுகிறான். இரண்டாவது அந்த பிரம்மியம் என்னவாய் மாறுகிறது? குஷ்டரோகமாய் மாறுகிறது. அதுக்கப்புறம் அவனுடைய நிலைமை என்னவாய் மாறுகிறது? கோலூன்றி நடக்கிறவனாய் மாறுகிறான். அப்ப தேவனுடைய வார்த்தையை சொல்லுகிறது, ஒரு தேவ பிள்ளை அல்லது ஒரு மனிதன் அவன் பிதாக்களினுடைய சாபத்தை சுமக்கிறவனாய், ஜென்ம சுவாபத்தின் கிரியைகளை சுமக்கிறவனாய் காணப்பட்டால் அவனுடைய வாழ்க்கை எப்படி காணப்படுகிறதாம்? அவன் கோலூன்றி நடக்கிறவனாய் காணப்படுகிறானாம். கோலூன்றி நடக்கிறவனாய் காணப்படுகிறான். கோலூன்றி நடத்தல் என்பது என்ன? அது எதை காட்டுகிறது? முதலாவதாக அப்போஸ்தலர் புத்தகம் 22வது அதிகாரம். சரி, அதுக்கு முன்பாக கோலூன்றி நடப்பதற்கு என்பதற்கு வேதத்திலே இன்னொரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு. அல்லது கோலூன்றி நடக்கிறாங்கள் அல்லவா, அவர்களுக்கு இன்னொரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு. கோல் என்கிற வார்த்தைக்கு பதிலாக இன்னொரு வார்த்தை. அந்த வார்த்தை என்னவென்று நாம் பார்த்தோம் என்றால் கைலாகு என்று சொல்லப்பட்டுள்ளது. கோலூன்றி என்கிறது அது ஒரு வார்த்தையில ஒரே ஒரு இடத்துல தான் வருது வேதத்துல. ஆனா இந்த கைலாகு, இந்த கோலூன்றிக்கு பதிலாக கைலாகு. ஏனென்றால் கோலூன்றி நடப்பதும் கைலாகு பெற்று நடப்பதும் ஒண்ணுதான். கோலூன்றினா நடக்க முடியாம அந்த கோலை தாங்கி நடப்பாங்க. அதுக்கு பதிலா இன்னொரு மனிதர்கள் வந்து உதவி செய்தார்கள் என்றால் அது கைலாகு கொடுத்து நடக்கிறதை காட்டுகிறது. அப்ப தேவன் இன்றைக்கு அந்த மனிதன் எப்படி நடக்கிறானாம்? கைலாகு பெற்று நடக்கிறவனாய் காணப்படுகிறான். அப்ப கோலூன்றி நடத்தல் அல்லது கைலாகு பெற்று நடக்கிறதுனா என்ன அர்த்தம்? வசனம் இப்படியா சொல்லுகிறது. முதலாவதாக அப்போஸ்தலர் புத்தகம் 22வது அதிகாரம் 11வது வசனத்தை நாம் வாசித்தோம் என்றால் அந்த வார்த்தை இப்படியா சொல்லுகிறது, அந்த ஒளியின் மகிமையினாலே நான் பார்வையற்று போனபடியினால் என்னோடு இருந்தவர்கள் கைலாகு கொடுத்து வழி நடத்தப்பட்டு தமஸ்கோவுக்கு வந்தேன். அவன் என்ன சொல்லுகிறான் பாருங்க, அந்த ஒளியின் மகிமையினாலே பார்வை இழந்து போனபடினால் கைலாகு கொடுக்கிறவர் நிமித்தமாய் நான் தமஸ்கோவுக்கு வந்தேன். இவன் பிரயாணப்பட்டு போகிறவன் தமஸ்கோ தான். அங்க இடையில கர்த்தர் சந்திக்கிறார், அது இன்னொரு விதத்துல இருந்தாலும். ஆனா அங்க என்ன நடக்கிறது? ஏன் அவனுக்கு கைலாகு கொடுக்கப்படுகிறது? அவனுடைய பார்வை இழந்து போய்விட்டான், அவனுடைய பலனை அவன் இழந்து போய்விட்டான். அப்ப கைலாக அல்லது கோலூன்றி நடக்கிறதுனா என்ன அர்த்தம்? தன் பலனை இழந்து போகிறதை காட்டுகிறது. தனக்கு இருந்த தரிசனத்தை, தனக்கு இருந்த அந்த குறிக்கோளை இழந்து போகிறதை காட்டுகிறது. இங்க சொல்லுகிறான் பாருங்க, பவுல் சொல்லுகிறார், நான் பார்வையற்று போனபடியினால். இந்த தேவ பிள்ளைகளாய் இருக்கிற மனுஷர்கள் அல்லது தேவனுடைய ஜனம் ஜென்ம சுபாவமாகிய பிதாக்களினால் பற்குசுர நிலைமைக்கு தள்ளப்பட்டுட்டாங்கன்னா அவங்க வாழ்க்கை எப்படி இருக்குமா? பார்வையற்ற நிலைமைக்கு அவர்கள் தள்ளப்படுகிறார்கள். அவர்கள் ஒரு காலத்துல நல்ல தரிசனத்தை பெற்று இருந்தாங்க, நல்ல நோக்கத்தை வைத்திருந்தாங்க, அவங்க எதை பார்த்தாலும் பார்த்து நடக்கிறவர்களா இருந்தாங்க. ஆனா இப்பொழுது என்ன நடக்குது? அவர்களால் பார்த்து நடக்க முடியல, அவர்களால் சொந்தமாய் முடிவு எடுக்க முடியல, அவர்களால் சொந்தமாய் எந்த கிரியும் செய்ய முடியல. எல்லாவற்றுக்கும் யாரையோ சார்ந்து இருக்கிற நிலைமை. அதுதான் இங்கு பவுல் சொல்லுகிறார், என் கைலாக கொடுக்கிறவர்களால் நான் தாங்கப்பட்டு தமஸ்கோவுக்கு கொண்டு போகப்பட்டேன். இன்றைக்கு அநேக தேவ பிள்ளைகளின் நிலைமை இதுதான். கர்த்தர் ஒரு காரியத்தை கொடுக்கிறார் அல்லது அவர்கள் குடும்பத்தையும் அவர்கள் ஊழியத்திலே ஒரு முடிவு எடுக்கணும்னா அது தேவனை நோக்கி அவங்க ஓடுறது கிடையாது. இவங்க எனக்கு உதவி செய்வார்களா, இவங்க எனக்கு ஆலோசனை கொடுப்பாங்களா, அல்லது இவங்க பின்னாடி நான் போனேன்னா இவங்க கரத்தை பிடிச்சேன்னா போதும் நான் தப்பிச்சிருவேன் என்று நினைக்கிறார்கள். ஒன்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும், மனிதர்களுடைய ஆலோசனை அவசியம்தான். அதிலும் மேலான ஆலோசனை எங்கிருந்து வரும் தெரியுமா? அது கர்த்தரிடத்திலிருந்து வருகிறது. நாம் கர்த்தரிடத்திலிருந்து வருகிற பார்வையை பெற்றால் மாத்திரமே நாம் தேவனால் நடத்தப்படுகிறவர்களாய் காணப்படுகிறோம்.
இல்லை என்றால் கையிலாக கொடுக்கிறவர்கள் நடத்தப்படுகிறோம் என்றால் அது கோலூன்றி நடக்கிற அனுபவத்தை காட்டுகிறது. அப்ப கையில கோலூன்றி நடக்கிற அனுபவம் என்றால் முதலாவது என்ன? பார்வை இழந்து தன் பலனை இழந்து போகிறதை காட்டுகிறது. பார்வை இழந்து பலன் இழந்து போகிறதை காட்டுகிறது. இந்த பார்வையை இழந்து போய் பலன் இழந்து போவதற்கான காரணம் என்ன? எதனால் பார்வை இழந்து போகிறோம்? வசனம் இப்படி சொல்லுகிறது. அதாவது நான் தெளிவா இந்த வார்த்தையை தெளிவாய் நாம் புரிந்து கொள்ளணும். அப்போஸ்தலர்ல சொல்லப்பட்டது இயேசுவை பார்த்தது நிமித்தமாய், ஒளியின் தூதனை பார்த்தது நிமித்தமாய். ஆனா இங்கு நாம இப்பொழுது தியானித்துக் கொண்டிருக்கிறது என்னன்னா, பர்க்குசனால் வந்த பார்வை இழந்து போகிறதை தியானிக்கிறோம். அப்ப பர்க்கூசி போகிற நிலைமைக்கு சாபத்தினால், ஜென்ம சுபாவத்தினால் நாம் பார்வை இழந்தோம் அல்லவா? அதற்கான காரணம் என்ன? எதனால நாம் பார்வை இழந்து போனோம்? வசனம் இப்படியாக சொல்லுகிறது. நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 16வது அதிகாரம், நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 16வது அதிகாரம் 26வது வசனத்தை வாசித்தோம் என்றால் அந்த வார்த்தை எப்படியா சொல்லுகிறது? சிம்சோன் தனக்கு கையிலாக கொடுத்து நடத்துகிற பிள்ளையாண்டானுடனே வீட்டை தாங்குகிற தூண்களில் நான் சாய்ந்து கொண்டிருக்க முடியும், அவைகளை நான் தடவி பார்க்கட்டும் என்றான். இங்கு காரணம் என்ன? எதனால் அவனுடைய கையிலாக கொடுக்கிறவனாய், கோலொன்றி நடக்கிறவனாய் இவன் மாறுகிறான்? சத்துருக்கள் அவன் கண்களை புடுங்கி போட்டபடியினால், சத்துருக்கள் அவன் கண்களை புடுங்கி போட்டபடியினால். இங்க வசனம் சொல்லுகிறது. அதுக்கு முந்தின வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா வசனம் இப்படியா சொல்லுகிறது, ஜனங்கள் அவனுடைய கண்களை புடுங்கி, பெலிஸ்தியர் அவனுடைய கண்களை புடுங்கினார்கள் என்று சொல்லப்படுகிறது. அப்ப இங்க கண்கள் புடுங்கப்பட்டு பலனை இழந்து போனவனாய் சிம்சோன் காணப்படுகிறான். இதுதான் கையிலாக அல்லது கோலொன்றி நடக்கிறதுக்கான காரணம். நம்முடைய வாழ்க்கையை யாரையோ எப்ப பார்த்தாலும் யாரையாவது சார்ந்து கொண்டே வாழுகிறோமா? அவர்கள் இங்கு இல்லாவிட்டால் நான் இல்லை என்று என் நிலைமைக்கு நம்ம தள்ளப்படுகிறோமா? இதுல இன்னொரு காரியம் என்ன தெரியுமா? இப்படி நாம் கையிலாக பெற்று நடக்கும் பொழுது என்ன நடக்கும் தெரியுமா? வசனம் சொல்லுகிறது, பரியாசம் பண்ணப்படுவோம், பரியாசம் பண்ணப்படுவோம். சிம்சோன் அப்படிதான் பரியாசம் பண்ணப்பட்டான். வசனமும் அதைத்தான் சொல்லிக் கொடுக்கிறது. அப்ப சில காலங்கள் மாத்திரம்தான் அவங்களுடைய உதவி நம்மளுக்கு நல்லதா இருக்கும். சில காலம் மாத்திரம்தான் அவங்களுக்கு கையிலாக கொடுக்கிறவர்களா இருந்தா அந்த பலத்துல நடக்கும்போது நம்மளுக்கு ஒரு சத்துவம் இருக்கிறதா இருக்கும். ஆனா நாட்கள் செல்ல 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 நாம் பரியாசம் பண்ணப்படுகிறவர்களாய் மாறுவோம். நம்முடைய ஜீவியம் அவர்களுக்கு ஒரு பரியாசத்தின் நிலைமைக்கு தள்ளப்படும். நம்மளை கொஞ்ச நாள் நல்லா தாங்கிக்கிட்டு இருந்தவங்க சில நாட்கள் போனதுக்கு அப்புறம் அவர்கள் நம்மளை கேலி செய்கிறவர்களாய் மாறுவாங்க. அவங்க சொல்லுவாங்க, என்னுடைய பலன் இல்லாம இவனால ஒன்னும் செய்ய முடியாது, என்னுடைய ஞானம் இல்லாமல் இவர்களால் ஒன்னும் செய்ய முடியாது. நீங்க சில குடும்பங்களை நீங்க பார்த்தீர்கள் என்றால் கொஞ்ச நாள் நல்ல அந்த குடும்பம் நல்லா வளர்ந்து வரும். ஆனா அதுக்கப்புறம் கொஞ்சம் ஏதோ ஒரு போராட்டம் வந்த உடனே அவர்கள் கடன் வாங்குவாங்க. யார்கிட்ட கடன் வாங்குவாங்க? தெரிஞ்சவங்கிட்ட கடன் வாங்குவாங்க, தங்களுடைய உறவினர்கிட்ட கடன் வாங்க, அல்லது ஒரு கைமாத்தா ஒரு உதவியை கேட்பாங்க. அந்த உதவியை கேட்ட உடனே அந்த தெரிஞ்சவங்க அல்லது உறவினர்கள் கொடுப்பாங்க. கொடுக்கும்போது எப்படி கொடுப்பாங்க? எதுனாலும்ப்பா என்கிட்ட கேளு, நான் உனக்கு செய்யறேன், நான் உன்னோட கூட இருக்கேன், நீ கஷ்டப்படுற நேரத்துல நான் உன்னோட இருக்கிறேன்னு தான் சொல்லிதான் கொடுப்பார்கள். நல்ல ஆதரவாய் பேசுவாங்க. ஆனா கொஞ்ச நாள் அந்த அந்த நிலம் அப்படியே மாற ஆரம்பிக்கும். அவர்கள் பணத்தை திரும்பி கேட்பாங்க, அல்லது உங்க சூழ்நிலையை பார்த்து பார்த்து என்ன சொல்ல ஆரம்பிப்பார்கள்? நான் பணம் கொடுத்ததுனாலதான்ப்பா அவன் உயிரோட இருக்கிறான். அது அப்படியே என்னவாய் மாறும்? உங்களை வைத்து பரியாசம் பண்ணுகிறவர்களாய் மாறுவாங்க. அவர்களுக்கு நாம் ஒரு கேலி பொருட்களை போல் மாறி விடுவோம். இதுதான் கையிலாக அல்லது கோலொன்றி நடக்கிறதுனால் வருகிற நிலைமைகள். இங்கு சிம்சோனுடைய ஜீவியம் அப்படிதான் போகிறது. அவன் என்ன வாக்கப்படுகிறான்? அவன் அங்கு ஒரு பரியாசம் பண்ணப்படுகிற நிலைமைக்கு தள்ளப்படுகிறான். சிறுவர்களுக்கு ஒரு விளையாட்டு பொருளை போல் அவன் மாறினான். இங்க வசனம் சொல்லுகிறது, அவன் அந்த பிள்ளையாண்டான் இடத்திலே அவன் பலன், அவன் தயவை கேட்கிறதை நாம் பார்க்கிறோம். நியாயாதிபதியின் புஸ்தகம் 16:26 தெளிவாய் சொல்லுது பாருங்க. சிம்சோன் தனக்கு கையிலாக கொடுத்து நடத்துகிற பிள்ளையாண்டானோட. யோசித்து பாருங்க, ஒரு காலத்துல சிம்சோனுடைய நிலைமை எப்படி இருந்துச்சு? அவன் கோட்டையின் கதவுகளை புலந்து போகிறவனாயும் 300 ஓநாய்களை பிடித்து அந்த பயிர் நிலங்களை அழிக்கிறவனாயும் சிங்கத்தை பீறி போடுகிறவனாயும் அவனை காட்டிலும் பூமியிலே அல்லது அந்த நாட்களிலே ஒருவனும் பலனுள்ளவன் இல்லை என்கிற நிலைமைக்கு அவன் காணப்பட்டான். ஒரு சாதாரண பச்சை தாடை எலும்ப வைத்து 1000 பேரை கொன்று போட்டான். இவ்வளோ வல்லமை, இவ்வளோ பலன், இவ்வளோ சத்துவம் இருந்தோம் இப்ப எப்படிப்பட்ட நிலைமைக்கு மாறுகிறான் பாருங்க. பிள்ளையாண்டான் வந்து கையிலாக கொடுக்கிறவன்.
ஒரு சின்ன பையன் ஒரு வாலிப பையன், சின்ன பையன் கொடுக்கிறான். கையிலாக கொடுத்து இவ்வளவு பலன் உள்ளவனை தூக்கி போகிறான், நடத்துகிறான். இதுதான் கோலூன்றி நடக்கிற நிலைமை. கோலூன்றி நடக்கிற நிலைமை ஒரு மனிதனுக்கு வந்து விட்டால், அவர்கள் எவ்வளோ பெரிய பராக்கிரமசாலியா இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய வல்லமை நிறைந்தவர்களா இருந்தாலும் சரி, அவர்களுக்கு என்னவாகும்? அது அவர்கள் தங்களுடைய சித்தத்தின்படி போக முடியாது. அவர்கள் சிறு பிள்ளைகளுக்கு கட்டளைக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறவர்களாய் மாறுவார்கள். தன்னை காட்டிலும் சிறுமைப்பட்டவன் அவனை ஆளுகை செய்கிறவனாய் காணப்படுவான். இது சிம்சோனுக்கு மாத்திரம் நடக்கல. நீங்க வேதத்துல படிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு ராஜாவே அப்படிதான் இனி இருந்திருக்கு. 2 ராஜாக்களின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 2வது வசனத்தை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா அந்த வசனம் சொல்லுகிறது, 2 ராஜாக்கள் புஸ்தகம் 7வது அதிகாரம் 2வது வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது ராஜாவுக்கு கையிலாக கொடுக்கிற பிரதானி ஒருவன். இங்க நாம் பார்க்கிறோம், இங்க ஒரு கையிலாக கொடுக்கிற மனுஷனை பார்க்கிறோம். யார் இவன்? ராஜாவுக்கு கையிலாக கொடுக்கிறவன். ராஜாவால நடக்க முடியல, ராஜாவால தாங்கி தாங்கி கோலொன்றி நடக்கிற நிலைமைக்கு மாறிட்டான். அதனால அவனுக்கு கையிலாக கொடுக்கும்படி ஒரு மனுஷன் அங்க காணப்படுறான். ஆனா அந்த மனுஷனுடைய நிலைமை எப்படி இருக்கு பாருங்க. வசனம் சொல்லுகிறது, 2 ராஜாக்கள் புத்தகம் 7வது அதிகாரம் 1 மற்றும் 2வது வசனத்தை வாசித்தோம் என்றால் அந்த வார்த்தைகள் இப்படியா சொல்லுகிறது, எலிசா, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள், நாளை இந்நேரத்தில் சமரியாவில் வாசலிலே 1 மரக்கால் கோதுமை ஒரு சேக்கலுக்கும் 2 மரக்கால் வார் கோதுமை 1 சேக்கலுக்கும் விற்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றால், அப்பொழுது ராஜாவினுடைய கையிலாக கொடுக்கிற பிரதானி ஒருவன் தேவனுடைய மனுஷனுக்கு பிரதியுத்தரமாக, இதோ கர்த்தர் வானத்திலே மதகுகளை உண்டாக்கினாலும் இப்படி நடக்குமோ என்றான். இங்க இந்த கையிலாக கொடுக்கிறவனுடைய வார்த்தையை பாருங்க. அவன் சொன்னா இது நடக்கிறதுக்கு பாசிபிளே கிடையாது. அப்படி சொல்லியிருந்தாலும் பரவாயில்ல. இல்ல சீசர்களை போல நம்மள இடத்துல கொஞ்சம் அப்பந்தான் கொஞ்சமே தான் இருக்கு, இதை வச்சு எப்படி போஷிக்க போகிறோம், இனிமே எப்படி விதைச்சு எப்படி அது ஒரே நாள்ல பலன் கொடுக்கும் என்று சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல. அல்லது நகோமியை போல நான் எனக்கு வயது சென்றுச்சுப்பா, இனிமே என்னன்னா பிள்ளை பெற்று அவனை உனக்கு கரவனாய் கொடுக்க முடியாதுன்னு சொல்ற மாதிரி தன்னுடைய பலவீனத்தை அவன் சொல்லி கூட அதை தருவித்திருக்கலாம். ஆனா இங்க என்ன சொல்லுகிறான் பாருங்க, கர்த்தர் வானத்தின் மதகுகளை திறந்தாலும் இது நடக்க கூடாது. அப்ப தேவனுடைய பலத்தை அவன் குறை சொல்லுகிறவனாய் காணப்படுகிறான். தேவனுடைய பலத்தையே குறைச்சு மதிப்பிடுகிறவனாய் காணப்படுறான். அவன் சொல்றான் பாருங்க, கர்த்தர் வானத்தின் மதகுகளை உண்டாக்கினாலும் இப்படி நடக்குமா என்றான். தேவன் புதிதாய் ஒரு மதகுகளை உண்டாக்கினாலும் இது கண்டிப்பாய் நடக்கும் என்கிற ஒரு கேள்வியை அவன் தேவனையே குற்றம் சாட்டுகிறவனாய், தேவனுடைய கிரியையை மதிக்காதவனாய், தேவனை நம்பாதவனாய் காணப்படுகிறான். இதுதான் கோளுகளின் நிலைமையாய் காணப்படுகிறது, கையிலாக கொடுக்கிறவர்களின் நிலைமையாய் காணப்படுகிறது. அப்ப ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில கோளுன்ற நிலைமைக்கு வந்துருச்சுன்னா அவர்கள் தங்களுடைய யாரை சார்ந்து கொள்ளுகிறார்களோ அவர்களை போலதான் காணப்படுகிறார்கள். நீங்க பின்னாடி பாத்தீங்கன்னா இந்த ராஜா இந்த கையிலாக கொடுக்கிறவன் அவனோட இருக்கிறதுனால என்ன நடக்குது தெரியுமா? கர்த்தர் பெரிய காரியத்தை செய்கிறார். குஷ்டரோகிகள் பாளையத்துக்கு போய் பார்த்து எல்லாத்தையும் அனுபவிக்கிறாங்க. அப்ப சொல்றாங்க இது நல்லது கிடையாது, நம்ம போய் ராஜாவிட்ட சொல்லுவோம். ராஜாவின் இடத்துல அறிவிக்கப்படுது. இப்ப ராஜா என்ன செய்திருக்கணும்? ஜனங்களை அனுப்பி வச்சிருந்திருக்கணும், அங்க போய் கொள்ளையடிக்கணும்னு அனுப்பி வச்சிருக்கணும். ஆனா ராஜா என்ன சொல்லுகிறான் பாருங்க, ஏற்கனவே அவனுக்கு எலியாவினுடைய வார்த்தை கிடைச்சிருச்சு, தீர்க்க தரிசன வார்த்தை கிடைச்சிருச்சு, நாளைக்கு இந்நேரம் இப்படி நடக்கும்பா என்று சொல்லிட்டார். அப்ப கர்த்தர் தான் கிரியை செய்கிறார் என்கிற விசுவாசம் அந்த ராஜாக்குள் இருக்கணும். ஏனால் ராஜா நியமித்தது கர்த்தர், கர்த்தர் தான் அவர்களை நடத்துகிறார். அப்ப அப்படிப்பட்ட விசுவாசம் இருக்கணும். ஆனா ராஜா என்ன சொல்லுகிறான்? சீரிய ராணுவம் நம்மளை பிடிக்கும்படி இதை செய்திருக்கலாம், அதனால் நாம் போக வேண்டாம் என்று சொல்லுகிறான். எதனால? அவனோடு இருக்கிற கையிலாங்கு கொடுக்கிறவனுடைய விசுவாசம் அப்படித்தான் இருக்கு. அப்ப கோலொன்றி நடக்கிற அனுபவம்னா என்ன? நமக்குள்ளா இருக்கிற தேவ நம்பிக்கைகள் வெளியேறி போகிறது, நமக்குள்ளா இருக்கிற தேவ தரிசனங்களை நாம் இழந்து போகிறது, நமக்குள்ளா இருக்கிற தேவ பலன்களை நாம் இழந்து போகிறது. நாம் தேவனுடன் நடத்தப்படுகிற அனுபவத்தை இழந்து போய் மனிதர்களாலும் நாம் சார்ந்து கொண்டவர்களால் நாம் நடத்தப்படுகிற அனுபவத்தை காட்டுகிறது. அநேக நேரம் நாம் பிரச்சனைகளிலே போராட்டங்களிலே மாட்டிக்கொள்வதற்கான காரணம் என்ன?
அநேக நேரம் நம் வாதையிலே மாட்டிக்கொள்வதற்கான காரணம் என்ன? அநேக நேரம் நம்முடைய பாதைகள் கண்ணீர் நிறைந்ததால் இருப்பதற்கான காரணம் என்ன? நம் மனிதர்களுடைய பேச்சை நம்பி வாழுகிறது, அவர்களை நம் கைலாகுக்காரர்களாய் வைத்து அவர்களை சார்ந்து நடக்கிறதை காட்டு. ஆனால் வேத வசனம் சொல்லுகிறது அது எப்படிப்பட்ட காரியமா இருக்காம்? அது கோலொன்றி நடக்கிறதும் பிதாக்கள் தின்றதன் நிமித்தமாய் வருகிற பற்கூசலை காட்டுகிறது என்று வசனம் சொல்லுகிறது. அப்ப தேவன் அப்படிப்பட்ட காரியத்தை தான் தேவன் இன்றைக்கு நிறுத்தி போடுகிறார். தேவன் அப்படிப்பட்ட பற்கூசிலிருந்து தேவன் நம்மளை விடுதலையாக்குகிறவராய் காணப்படுகிறார். இங்கு கைலாக கொடுக்கிறவர்கள் நம்மளிடத்துல வந்துட்டா அங்க அந்த கைலாக பெறதுனால அங்க என்ன நிலைமை இருக்காம்? அல்லது ஒரு மனிதன் கைலாக பெறுகிறான் என்றால் அவனுடைய நிலைமை அங்கு என்னவாய் காணப்படுதாம்? வசனம் சொல்லுகிறது. தானியேலின் புஸ்தகம் அதன் 10வது அதிகாரம் 11வது வசனத்தை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா அந்த வார்த்தையை தெளிவாய் சொல்லுகிறது. அவன் என்னை நோக்கி, பிரியமான புருஷனாகிய தானியேலே, நான் இப்போது உன்னிடத்தில் அனுப்பப்பட்டு வந்தேன், ஆதலால் நான் உமக்கு சொல்லும் வார்த்தைகளின் பேரில் நீ கவனமாயிருந்து காலூன்றி நில் என்றான். கைலாக பெறுதல் கோலூன்றி நடக்கிறதுனா என்ன? காலூன்றி நிக்க முடியாது. யாரெல்லாம் காலூன்றி நிக்கிறாங்க அவங்களுக்கு கோல் அவசியம் கிடையாது. இங்க அதனாலதான் தானியேல் கூட காலொன்றி நிக்க முடியல. ஏன்னா முந்தின வசனத்தை நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா அவன் தரை குப்புற நித்திரை பண்ணுகிறத போல தரையில விழுந்து கிடக்கிறான். அவனால காலொன்றி நிக்க முடியல. அப்பதான் தேவதூதன் சொல்றான் பாருங்க, அங்க இருந்த புருஷன் சொல்லுகிறான், நீ கவனமாய் கேட்கும்படி காலூன்றி நில். அப்ப இது எதை காட்டுது? நாம் கோலொன்றி நடக்கிறவர்களாய் காணப்பட்டோம் என்றால் தேவனுடைய வார்த்தையை கவனமாய் நாம் கேட்க முடியாது. நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய சிந்தனைகள், நம்முடைய நம்பிக்கை மனிதர்கள் மீதும் கோலின் மீது இருக்கிறபடியினால் தேவனால் கூறப்படுகிற வார்த்தைகள் நம்ம கவனமாய் இருக்க முடியாது. அவருடைய வார்த்தைகளை நாம் கவனம் செலுத்த முடியாது. அந்நேரம் தான் தூக்கம் வரும், அந்நேரம் தான் உலகத்துல இருக்கிற எல்லா காரியங்களும் நினைவுக்கு வரும், அந்நேரம் தான் சபை குறிச்சோ வீட்டை குறித்த காரியங்கள் வரும், அந்நேரம் தான் உலகத்தின் பிரச்சனைகள் நம்முடைய சிந்தனையாகும். இதெல்லாம் என்னதை எதை காட்டுது? கோலொன்றி நடக்கிற அனுபவத்தை காட்டுகிறது. அப்ப கோலொன்றி நடக்கிற அனுபவம் எப்படி இருக்கு? அவர்கள் தேவ வார்த்தையிலே கவனம் வைக்க முடியாது. அவர்கள் தங்களுடைய பலன் இழந்து போறாங்க, கண்கள் இழந்து போறாங்க, தரிசனத்திலிருந்து போறாங்க. ஆனா கர்த்தர் மீண்டும் வந்து அவர்களை தரிசனத்தை கொடுக்க வந்தாலும், கர்த்தர் அவர்களுக்கு வார்த்தையை கொடுக்க வந்தாலும் அவர்கள் தேவனுடைய வார்த்தையை கவனமாய் கேட்க முடியாது. அதனாலதான் இங்க புருஷன் தெளிவாய் சொல்றான் பாருங்க, நான் உனக்கு சொல்லும் வார்த்தையின் பேரில் நீ கவனமாய் இருந்து காலூன்றி நில். அப்ப எப்ப நாம் கவனமாய் இருக்கிறோமோ அப்பதான் நாம் காலூன்றி நிற்கிறவர்களாய் காணப்படுகிறோம். இதுதான் கோலொன்றி நடப்பவர்களுடைய விளைவாய் இருக்கு. அவங்களால் தேவ வார்த்தை கவனமாய் கேட்க முடியாது. தேவனால் கொடுக்கப்படுகிற தரிசனத்தை கவனமாக கேட்க முடியாது. அவர்கள் எங்க பார்த்தாலும் ஓடி ஓடி ஏதாவது ஒரு காரியத்தை செய்ய நினைப்பாங்க. இதற்கு ஒரு நல்ல உதாரணம் யார்? சவுலாய் காணப்படும். சவுலை குறிச்சு நீங்க பார்த்தீங்கன்னா அவன் ராஜாவை அபிஷேகம் பண்ணப்பட்டுச்சான். ஆனா கர்த்தருடைய வார்த்தையை அவன் கவனமா கேட்க முடியாததுனால அவன் பாவம் செய்கிறவனாய் மாறினான். அங்க வசனம் தெளிவா சொல்லுது, சாமுவேல் வர தாமதமானபடினால், சாமுவேல் வர கொஞ்ச நாள் ஆனபடினா அவன் பலியிட ஆரம்பிச்சான். இது எதை காட்டுது தெரியுமா? இஸ்ரவேல் ஜனங்கள் மோசே கீழே இறங்கி வருவதற்கு தாமதமாகிறபடினால் பொற்கண்கொன்று கொட்டிகளை செய்தார்கள் அல்லவா, அதே போலதான் சவுலினுடைய கிரியை இருக்கு. அவனுக்கு கர்த்தருடைய வார்த்தை தெரியும், சாமுவேல் தான் வந்து பலியிடணும். கர்த்தருடைய வார்த்தை தெரியும், எல்லாரையும் காடு மாடு ராஜாக்கள் எல்லாரையும் கொன்று போடணும். ஆனால் அவன் என்ன செய்தான்? அவன் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டும் அதில் கவனம் வைக்க முடியாதபடினால் ஒன்னு பலியிட்டான், இரண்டாவது அங்கே தேவன் வைக்க கூடாது என்று சொன்னதை கொளுத்த ஆடுகளையும் நல்லா இருக்கிற ஆடுகளையும் சுயமாய் சிந்தித்து அதை எடுத்து வைத்துக் கொண்டான். அவன் என்ன கரெக்ட்? அவனுடைய என்ன மாம்சிகத்தின்படி கரெக்ட் என்னன்னா, அவன் கர்த்தருக்காய் நேர்த்தியானதை பலியிடணும்னு நினைக்கிறான். ஆனா கர்த்தர் சொன்னது வேற காரியம். அவன் கவனமாய் கேட்காதபடியினால் அவன் சுய ஞானத்தில் ஓடுகிறவனாய் மாறினான். அப்ப கோலொன்றி நடக்கிறதுனால வருகிற விளைவு என்ன? கோலொன்றி நடக்கிறதுனால கைலாக பெறுகிறதுனால விளைவு என்ன தெரியுமா? தேவனுடைய வார்த்தையை கவனமாய் கேட்க முடியாது. கவனமாய் கேட்க முடியாது.
நீங்க பவுலை குறித்து நீங்க பார்த்தாலும் சரி, அவன் கையிலாக பெற்று நடக்கும்போது 3 நாள் அவன் தேவ வார்த்தை எதுவுமே கிடைக்கல. அவன் கண்கள் அடைக்கப்பட்டிருக்கு. ஆனா 3 நாளுக்கு அப்புறம் அனனியா வந்து ஜெபித்த உடனே அவன் கண்கள் திறக்கப்படுது. திறந்த உடனே என்ன செய்கிறான் தெரியுமா? கர்த்தருடைய வசனத்துல அவன் தரித்திருக்கிறான். சீசர்களோடு சகோதரர்களோடு சேர்ந்து கொண்டு அவன் அங்கு தேவ வார்த்தையை கற்றுக்கொள்கிறான். பின்புதான் அவன் ஊழியம் செய்ய புறப்பட்டு போகிறான். அப்ப வேத வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தர் இன்றைக்கு நம்மளை கேட்கிறார், உங்களுடைய கவனம் இன்றைக்கு எங்கே இருக்கு? உங்களுக்கு ஒரு போராட்டம் வரும் பொழுது, உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன்ஸ் வரும் பொழுது, உங்களுக்கு ஒரு முடிவை எடுக்கும் பொழுது, உங்களுடைய தரிசனங்கள் குலைக்கப்படும் பொழுது, உங்களுடைய எண்ணங்கள் யாரை நம்பி ஓடுகிறது? தேவனுடைய வார்த்தையில நீங்க கவனமாய் இருக்கிறீங்களா? கர்த்தரால் கொடுக்கப்பட்ட தீர்க்க தரிசன வார்த்தையில உறுதியாய் இருக்கிறீங்களா? கர்த்தர் நாட்டின இடத்திலே கர்த்தருக்கு பொறுமையாய் காத்திருக்கிறீர்களா? இல்லாவிட்டால் நான் இந்த மனிதன்ட்ட ஓடுனா அவங்க எனக்கு உதவி செய்வாங்க, இவங்கிட்ட நான் ஓடுனா அவங்க எனக்கு உதவி செய்வாங்க, என்னுடைய படிப்பு இருக்கு, நான் அதை வச்சு நான் முன்னேறி வந்துருவேன் அப்படின்னு சொல்லி நம்மளை சுயமாய் சார்ந்து கோலொன்றி நடக்கிறவர்களை போல் நாம் காணப்படுகிறோமா? அப்ப இங்க வசனம் சொல்லுகிறது, நான் உனக்கு சொல்லும் வார்த்தையிலே நீ கவனமாயிருந்து கால் ஒன்றினர். இன்றைக்கு தேவன் பற்கூசலை நீக்கி போடுகிறார் என்றால் என்ன அர்த்தம்? அவர் நம்மளை கால் ஒன்றி நிற்க பண்ணுகிறார். கடந்த நாட்கள் நம்ம குஷ்டரோகத்துல இருந்த உண்மைதான். ஆனா தேவன் இன்றைக்கு காலையில அந்த குஷ்டரோகத்தை எல்லாம் நீக்கி போட்டபடினால் இன்றைக்கு தேவன் நம்மளை காலொன்றி நிற்க செய்கிறார். அன்றைக்கு அந்த புருஷன் அவனை தூக்கி விட்டான் அல்லவா? அதே போல் கர்த்தர் நம்மளை இன்றைக்கு தூக்கிவிட்டு காலொன்றி நில் என்று சொல்லுகிறார். அப்படி காலொன்றி நின்றால் என்ன நடக்கிறது? கோலொன்றி நடக்கிற அனுபவம் போய் காலொன்றி நின்றால் என்ன நடக்குமாம்? வசனம் சொல்லுது பாருங்க. அதே அதிகாரம் தானியேல் 10வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசித்தோம் என்றால் அந்த வார்த்தை தெளிவாய் சொல்லுகிறது, அப்பொழுது அவன் என்னை நோக்கி, தானியேலே பயப்படாதே, நீ அறிவை அடைகிறதுக்கும் உன்னை உன்னுடைய தேவனுக்கு முன்பாய் சிறுமைப்படுத்துகிறதுக்கும் உன் மனதை செலுத்தின நாள் முதல் துவங்கின உன் வார்த்தைகளை கேட்கப்பட்டது. உன் வார்த்தைகளின் நிமித்தம் நான் வந்தேன். இங்க என்ன நடக்கிறது? முதலாவது அங்கு வசனம் சொல்லுகிறது, அவனுடைய வார்த்தைகள் அங்கு கேட்கப்பட்டதா. நீ அறிவை அடைகிறதற்கு அவனுடைய வார்த்தைகள் பரலோகத்தில் கேட்கப்பட்டதா. அதை கேட்டு இந்த தூதன் இங்கே கிளம்பி வருகிறதை நான் பார்க்கிறோம். அப்ப தேவன் நம்மளை காலொன்றி நிற்க பண்ணி அவருடைய வார்த்தையை அறிய பண்ணுகிறார் என்றால் என்ன நடக்கிறது? அங்கு நம்முடைய ஜெபங்கள் விண்ணப்பங்கள் கேட்கப்படுகிறது. எப்படி நாம் ஜெபிக்க வேண்டும் என்று கர்த்தர் கற்றுக் கொடுத்து கர்த்தருடைய சித்தத்தின்படி நாம் ஜெபிக்கிறபடினால், கர்த்தருடைய சித்தத்தின்படி நாம் விண்ணப்பங்களை கொடுக்கிறபடினால் நம்முடைய விண்ணப்பங்களை தேவன் கேட்கிறார். நம்முடைய காரியங்களை அவர் அறிந்திருக்கிறார். அந்த வசனம் தெளிவாய் சொல்லுது பாருங்க, உன் மனதை செலுத்தின நாள் முதல் துவங்கி. ஜெபத்துல வாயிலிருந்து சொல்லுறது இல்ல, அதுக்கு முன்னாடி நீங்க ஜெபத்துக்கு போகணும் என்று நீங்க எண்ணுகிறீர்கள் அல்லவா? இந்த காரியம் இருக்கு, இந்த காரியத்திலிருந்து நான் எனக்கு ஒரு பதில் வேண்டும், இந்த காரியத்துல கர்த்தர் எனக்கு விடுதலை கொடுக்கணும் அல்லது எனக்கு ஒரு ஆலோசனை கொடுக்கணும் என்று எண்ணி நீங்க ஜெப அறைக்குள்ளையோ ஜெபத்திற்கு முழங்கால் படியிட போறீங்கள் அல்லவா? அந்த மனதை செலுத்துறீங்களவா? அப்பயே அது தேவனுடைய பாதத்தை நெருங்கினதாய் காணப்படுகிறது, தேவனுடைய சமூகத்தை எட்டினதாய் காணப்படுகிறது. இதுதான் தேவனால் காலொன்றி நிற்கிற நிலைமையை காட்டுகிறது. அப்ப முதலாவது நம் மனதை விண்ணப்பத்தை கொடுக்க மனதை செலுத்தும் பொழுதே கர்த்தர் அங்கு கிரியை செய்ய ஆரம்பிக்கிறார். இரண்டாவதாய் அந்த வசனம் தெளிவாய் சொல்லுத பாருங்க. அங்க வசனம் சொல்லுகிறது, காலூன்றி நில் என்று சொல்லுகிறார். அதனால் என்ன நடக்கிறதாம்? 14வது வசனம் சொல்லுது, இப்பொழுதும் கடைசி நாளில் உன் ஜனங்களுக்கு சம்பவிப்பதை உனக்கு தெரியப்படுத்தும் பண்ணும்படிக்கு வந்தேன். இந்த தரிசனம் நிறைவேற இன்னும் நாள் செல்லும் என்றார். முதலாவது காலொன்றி நிற்க பண்ணுகிறார் என்றால் நம்முடைய விண்ணப்பங்கள் நம் மனதை செலுத்தும் பொழுதே கர்த்தர் அதை அறிந்து கொள்ளுகிறார், அதற்கு பதில் கொடுக்க ஆரம்பிக்கிறார். இரண்டாவது, தேவன் வரும் நாட்களில் சம்பவிக்க போகிற காரியத்தை நம்மளுக்கு வெளிப்படுத்துகிறவராயிருக்கிறார். இது இன்னொரு வார்த்தையில சொன்னா, தேவன் தாம் செய்ய போகிறதை நமக்கு அறிவிக்கிறவராய் காணப்படுகிறார். வேதத்துல ஒரு மனிதன் இடத்துல தேவன் நேரடியா அறிவிச்சார் என்றால் நமக்கு எல்லாருக்கும் தெரியும், அது ஆபிரகாம் தான். ஆபிரகாம் இடத்துல சோதோம் குமராவை அழிக்க போகிறேன் என்று கர்த்தர் சொன்ன காரணம் என்ன? அந்த சோதோம் குமராவில தான் அவனுடைய உறவினராகிய லோத்து காணப்படுகிறான்.
அப்ப லோத்து அங்கு இருக்கிறது நிமித்தமாய் கர்த்தர் அந்த காரியத்தை வெளிப்படுத்தினார். இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், அவர் கடைசி நாட்களில் சம்பவிக்க போகிறதை நமக்கு தேவன் வெளியரங்கப்படுத்த போகிறார். அடுத்த ஆண்டு என்ன நடக்க போகிறது, வரும் நாட்களில் தேசம் எப்படி இருக்க போகிறது, உலகம் எப்படி மாறப்போகிறது, தேவனுடைய பிள்ளைகள் எப்படி கிரியை செய்ய போகிறார்கள், கர்த்தர் எப்படி கிரியை செய்ய போகிறார் என்று சொல்லி அவர் வரும் நாட்களை குறித்ததான தரிசனத்தை தேவன் நம்மளுக்கு கொடுக்கிறார். வரும் நாட்கள் சம்பவிக்க போகிறதை நமக்கு அறிவிக்கிறவராய் மாறுகிறார். இது எல்லாம் எப்ப நடக்கும்? காலூன்றி நிற்கும் பொழுது. யோசித்து பாருங்க, தானியேல் ஜெபித்ததற்கான காரணம் என்ன? அவன் தன் பாவத்தையும் தன்னுடைய ஜனங்கள் பாவத்தையும் கொடுத்து தேவ சமூகத்தில் அறிக்கையிட்டு விடுதலைக்காய் ஜெபித்தான். ஆனா கர்த்தர் என்ன செய்யறார் பாருங்க, அவன் அதுக்கு நிறைவேற இன்னும் காலம் இருக்கும் அல்லவா, அந்த காரியம் முதற்கொண்டு கர்த்தர் அவனுக்கு வெளிப்படுத்தினார். இன்றைக்கு இந்த அனுபவம் அநேகரிடத்துல குறைந்து கொண்டு காணப்படுது. நீங்க சில ஆண்டுகளுக்கு முன்னாடி நீங்க பாத்தீங்கன்னா நிறைய பேர் பேசியிருப்பாங்க, கடைசி காலம் தேவனுடைய தரிசனத்தை பெற்றிருக்கோம், கண்கள் திறக்கப்படுது, தேவன் பேசுகிறார், நீங்க தேவ தரிசனத்தை பெறுங்க என்று சொல்லி கடைசி காலத்தை குறிச்சு நிறைய பேசிக்கிட்டு இருந்தாங்க. இது சில ஆண்டுகளுக்கு முன்பாக. ஆனா இப்ப இன்றைக்கு நம்முடைய தமிழகத்துல, இந்திய தேசத்துல எப்படி பேசப்படுகிறது? மிகவும் சொற்பமானவர்களே கடைசி காலத்தை குறித்து பேசுகிறார்கள். அநேகர் ஆசீர்வாதத்தை குறித்து தான் பேசுறாங்க. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க போகிறார், கர்த்தர் உன்னை இப்படி ஆசீர்வதிப்பார், நீ பாவமே செய்தாலும் அது மன்னிக்கப்படும் என்று பேசுகிறார்கள். கிருபையின் சத்தியம் என்று அதை குறித்தே பேசிக் கொண்டிருக்கிறார்கள். கிருபையின் சத்தியம் தவறு கிடையாது. அதே நேரத்தில் ரெண்டிலையும் நாம் பலப்பட்டவர்களாய் காணப்படணும், ஆயத்தம் உள்ளவர்களாயும் காணப்படணும், ஆசீர்வாதத்தை பெற்றவர்களாயும் நாம் காணப்படணும். ஆசீர்வாதத்தை மாத்திரமே நம்ம பெற்றுக்கிறோம்னா நம்முடைய வாழ்க்கை செழிப்பாகுமே தவிர நம்முடைய ஆவிக்குரிய பலன் அங்கு இருக்காது. அப்ப கர்த்தருக்காய் உருவாக்கப்பட்டு ஒரு நாட்கள்ல என்ன இருக்கு, என்ன நடக்க போகிறது என்பதை நாம் அறிந்து கொண்டவர்களாய் காணப்படணும். அதுதான் தேவ பிள்ளைக்கு ஒரு அடையாளம். தேவனால் நேசிக்கப்படுகிற, தேவனுக்கு சிநேகிதர்களாய் இருக்கிறவர்கள் வரும் நாட்களில் இருக்கிறதை அறிந்து கொள்ளுவார்கள். யோசித்து பாருங்க, உங்களுக்கு ஒரு நல்ல சிநேகிதர் இருக்கிறார், நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா இருக்கிறீங்க, அவர்கள் மனதுல என்ன நினைக்கிறார்களோ அதை நீங்க அறிஞ்சிருப்பீங்க. அவங்களுடைய தரிசனம் என்ன, அவங்க நோக்கம் என்ன, எதற்காக படிக்கிறாங்க, எதற்காக வேலைக்கு போறாங்க, அவங்க குடும்ப சூழ்நிலை என்ன என்று உங்களுக்கு தோராயமா எல்லாமே உங்களுக்கு தெரிவிக்கப்பட்டிருக்கும். அப்ப யோசிச்சு பாருங்க, தேவனுக்கு நாம் சிநேகிதர்களா, தேவனுடைய பிள்ளைகளா இருந்தால் நாமும் அவைகளை அறிந்திருக்க வேண்டியது நம்முடைய கடமையாய் இருக்கிறது. அவைகளை நாம் அறிந்திருக்க வேண்டியது நம்முடைய அவசியமாய் இருக்கிறது. அப்ப கர்த்தர் சொல்லுகிறார், நம்மளை காலொன்றி இன்னைக்கு நிற்க பண்ணுகிறார் என்றால், கோலொன்றி போகிற நிலைமையை தேவன் தூக்கி எறிகிறார் என்றால், அவர் ஒரு நாட்களில் சம்பவிக்க போகிறதை தேவன் இன்றைக்கே உங்களுக்கு தெரிவிக்க போகிறார். உங்களுக்கு அறிவிக்கப்படாமல் ஒன்றும் உங்கள் சமூகத்திலே நடக்க போகிறது கிடையாது. உங்களுக்கு அறிவிக்கப்படாமல் உங்கள் குடும்பத்தில் ஒன்றும் நடக்க போகிறது கிடையாது. உங்களுக்கு அறிவிக்கப்படாமல் தேவன் எதையும் உங்களை சார்ந்தவர்களிடத்தில் அவர் செய்ய போகிறதும் கிடையாது. அதுதான் காலூன்றி நிற்கிற நிலைமை. காலூன்றி நிற்கிறது என்பது நல்ல பிரசங்கம் பண்ணுகிறது அல்ல, நல்ல மணிக்கணக்க ஜெபிக்கிறது அல்ல. காலூன்றி நிற்பது என்னன்னா, கர்த்தருடைய மனமும் நம்முடைய மனமும் ஒன்றாய் மாறுக. தேவன் செய்ய போகிறதை நாம் உண்மையாகவே நாம் அறிந்து கொள்ளுகிறதை காட்டுகிறது. இன்னைக்கு இது அப்படியே யோசித்து பாருங்க. ரட்சிக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளா இருந்து எவ்வளவு நாள் ஆயிருச்சு? நாளைக்கு அல்லது அடுத்த மாசம் என்ன நடக்க போகிறது என்பது உங்களுக்கு தெரியுமா? சரி, அடுத்த மாசத்தை விடுங்க, உங்க குடும்பத்திலே கர்த்தர் என்ன செய்ய சித்தமிரா இருக்கிறார் என்பதை உங்களுக்கு நீங்க அறிஞ்சிருக்கிறீங்களா? உங்க பிள்ளைகள் வாழ்க்கையில கர்த்தர் என்ன சித்தமாய் இருக்கிறார் என்பதை நீங்க அறிந்திருக்கிறீர்களா? உங்களை குறித்து கர்த்தருடைய சித்தம் என்ன என்பதை முதலாவது அறிந்திருக்கிறோமா? அப்படி அறிந்திருந்தால் மாத்திரமே நாம் தேவ பிள்ளைகளாய் இருக்கிறோம். இஸ்மவேலுக்கும் ஈசாக்கு பிறப்பதற்கும் ஆபிரகாம் இடத்துல 13 வருஷம் கேப் இருக்கு. ஆனா 13 வருஷமும் கர்த்தர் அவன் இடத்துல பேசல. ஆனா 13 வருஷம் கர்த்தர் ஆபிரகாம் இடத்துல பேசாவிட்டாலும் ஆபிரகாம் இடத்துல ஒரு நோக்கம் இருந்தது. அவனுக்கென்று கர்த்தருடைய சித்தம் அவனுக்கு வெளிப்படுத்தப்பட்டது. என்னது? ஈசாக்கு அல்லது ஒரு குமாரனை தேவன் ஆபிரகாமுக்கு கொடுக்க போகிறார் என்கிற தரிசனம் அவன் நன்றாய் அறிந்திருந்தான். கர்த்தர் என்னை அழைத்தார், 13 வருஷம் எனக்கு தேவ வார்த்தை கிடைக்கலான்னு பரவாயில்ல, கர்த்தர் ஏற்கனவே எனக்கு சொல்லிட்டார், என்னுடைய விந்திலிருந்து தேவன் ஒரு குமாரனை கொடுக்க போகிறார், எனக்கும் சாராளுக்கும் ஒரு குமாரனை கொடுக்க போகிறார் என்பதை அவன் அறிந்தவனாய் காணப்பட்டான். யோசேப்பை குறித்து பாருங்க, அவன் போகாத இடம் கிடையாது, கிணற்றிலே தூக்கி எறியப்பட்டான்.
விலையாய் விற்கப்பட்டு போனான். போத்திபார் வீட்டிலே அடிமையாய் காணப்பட்டான். அதுக்கப்புறம் சிறைச்சாலைக்கு பொய்க்குற்ற சாட்டப்பட்டு அனுப்பப்பட்டான். எல்லா சூழ்நிலையிலும் அவன் மனரமியமாய் இருந்ததற்கான காரணம் என்ன? எல்லா சூழ்நிலையும் அவன் பொறுமையாய் இருந்ததற்கான காரணம் என்ன? அவனுக்கு தேவனுடைய சித்தம் அவனுக்கு வெளிப்பட்டப்பட்டிருந்துச்சு. என்ன சித்தம்? அவனுடைய அரிக்கட்டுகள் நிலைத்து நிற்கும். அவனுடைய சகோதரனின் அரிக்கட்டுகள் அவனுக்கு முன்பாய் மடங்கி இருக்கும். எல்லா சூரியனும் நிலாக்களும் நட்சத்திரங்களும் இவனை வணங்கும். இவனுடைய நட்சத்திரம் நிலைத்திருக்கும் என்று சொன்னான். அப்படிப்பட்ட தரிசனத்தை பெற்றபடியினால்தான் யோசேப்பு கர்த்தருக்குள் நின்றான். அதனாலதான் அவனுக்கு பாவம் வந்தாலும் அதை விட்டு ஓடுகிறவனாய் காணப்பட்டான். இன்றைக்கு கர்த்தர் கேட்கிறார், நம்முடைய ஜீவியத்தை குறித்து நமக்கு ஒரு தரிசனம் இருக்கிறதா? உங்களுடைய வாழ்க்கையை குறித்ததான தரிசனம் என்ன இருக்கு? உங்களை கர்த்தர் என்னவாய் நடத்துகிறார்? எப்படி நடத்துகிறார்? ஒரு நாட்கள் நீங்க எப்படி இருக்க போகிறீங்க? உங்களுடைய ஜீவியம் எப்படி இருக்கு? கர்த்தருக்குள்ளாய் நீங்க என்ன செய்ய போறீங்க? என்ன விதமான காரியங்களை நீங்க நடப்பிக்க போகிறீங்க? ஏதாவது ஒரு தரிசனம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கா? அதை பெற்றவர்களாய் நாம் காணப்படுகிறோமா என்பதை நிதானித்து பார்ப்போமாக. இன்றைக்கு அதை குறித்ததான புரிதல் நம்மளுக்கு இல்லை. நாம் ஆசீர்வாதத்திற்கு பின்பாகவும் தேவ விடுதலைக்கு பின்பாய் நாம் ஓடுகிறோம். ஒன்றை நன்றாய் புரிந்து கொள்ளணும், தரிசனம் கொடுக்க பெற்றுக்கொண்டா போதும். எந்த போராட்டம் வந்தாலும் அதிலிருந்து நாம் விடுதலையாக்கப்படுவோம். தரிசனம் நாம் பெற்றுக்கொண்டால் போதும். எந்த சிறைச்சாலையா இருந்தாலும் சிறுமைப்படுத்துகிற அனுபவமா இருந்தாலும் அதிலிருந்து நாம் ஒரு நாள் விடுதலையாக்கப்படுவோம். அந்த நிச்சயம் நம்மளுக்குள் இருக்கும். அந்த நிச்சயம் இருந்தா என்ன நடக்கும் தெரியுமா? எவ்வளோ பெரிய போராட்டம் வந்தாலும் நாம் அசைக்கப்பட மாட்டோம். எவ்வளோ பெரிய விக்கனம் வந்தாலும் நாம் விழுந்து போக மாட்டோம். எவ்வளோ பெரிய புயல்கள் வந்தாலும் நாம் சோர்ந்து போக மாட்டோம். யோசேப்பினுடைய வாழ்க்கையை பாருங்க. அவன் போத்திபார் வீட்டுல இருக்கிறான். அவனுக்கு நல்லா தெரியும், போத்திபாருடைய மனைவி கூப்பிட்டா கண்டிப்பா போகணும். அதுதான் அந்த நாட்களில் இருந்த ஒரு முறைமை. என்னன்னா, அவங்க அடிமைகளை அதற்காகவும் அவர்கள் பயன்படுத்தினாங்க. யாருமே நோன் சொல்ல முடியாது. ஆனா இவன் என்ன செய்கிறான்? அது தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் என்பதை அறிந்து அவன் உலர்ந்து ஓடுகிறவனாய் காணப்படும். தன் வஸ்திரத்தை விட்டு ஓடுகிறவனாய் காணப்படுறான். எதனால? அவனுக்குள்ளாய் கர்த்தர் ஒரு தரிசனத்தை வைத்திருந்தான். அவனுக்கு தெரியும் அவனுடைய நோக்கம் இது அல்ல, போத்திபாருடைய மனைவி அல்ல. அவனுடைய நோக்கம் சிங்காசனம். அவனுக்கு வைத்திருக்க தேவன் கொடுத்திருக்க தரிசனம் அவன் அரிக்கட்டுகள் நிலைச்சு நிற்கிறது. அந்த தரிசனத்தை நாம் பெற்றுக் கொள்ளுவோமாக. நம்முடைய ஜீவியத்தை குறித்த தரிசனத்தை பெற்று நடக்கிறவர்களாய் இருப்போமாக. நாம் தரிசனம் இல்லாதவர்களாய் இருந்தோம் என்றால் என்ன தெரியுமா? வழி தப்பி போன நட்சத்திரங்களை போல நாம் காணப்படும். மார்க்கம் தப்பி போன நட்சத்திரங்கள் தான் அது. ஆனா வழி தப்பி போயிருச்சு. நம்முடைய வழிகளில் நாம் தவறாய் நாம் விலகி ஓடுகிறவர்களாய் மாறுவோம். வருகிற பாதையெல்லாம் நம்ம சூஸ் பண்ணிக்கிட்டு நடக்க ஆரம்பிச்சிருவோம். அப்ப தேவன் சொல்லுகிறார், இன்றைக்கு நீங்க கால் ஊன்றி நிற்க வேண்டியது அவசியமா இருக்கு. உங்களுடைய ஜென்ம சுபாவத்தினாலும் பிதாக்களின் சாபத்தினாலும் கடந்த நாட்களில் நீங்க கால் ஊன்றி நிற்க முடியலையா? பலனை இழந்து போய் யாரையோ சார்ந்துதான் உங்க வாழ்க்கை இருக்கா? யாரையோ நம்பிதான் உங்க வாழ்க்கை இருக்கா? அவங்களுடைய பணத்தை நம்பிதான், அவங்களுடைய பலனை நம்பிதான், அவங்களுடைய உதவி நம்பிதான் நீங்க இருக்கிறீங்களா? கர்த்தர் சொல்லுகிறார், இன்றைக்கு தேவன் உங்களை புருஷனை போல எழும்பி நிற்க பண்ணுகிறார். உங்களுடைய கால்கள் பலனில்லாத கால்களை தேவன் உறுதிப்படுத்துகிறார். உங்களை காலூன்றி நிற்க பண்ணுகிறார். அதனால் முதலாவது உங்களுடைய விண்ணப்பங்களுக்கு நீங்க மனதை செலுத்தும் பொழுதே கர்த்தர் அதை அறிந்து கொள்ளுகிறார். இரண்டாவது, தேவன் உங்களை குறித்ததான, உங்களை சார்ந்தவர்களை குறித்ததான ஒரு நாட்கள் நடக்க போகிறது. தேவன் உங்களுக்கு தரிசனமாய் கொடுக்க போகிறார். இதுதான் காலூன்றி நிற்கிறதையும் கோலூன்றி நிற்கிறதை தேவன் நிறுத்தி போடுகிறதைக்கான பலனாய் காணப்படுகிறது. இப்படிப்பட்ட கிருபையை தேவ பிள்ளைகள் நாம் பெற்றுக்கொள்ள வாஞ்சிப்போமாக. அதிலே நாம் நம்முடைய வாஞ்சியை செலுத்துவோமாக. ஏனென்றால் உலகம் போய்கொண்டிருக்கிற பாதையை நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கே இன்னைக்கு சந்தேகம் வரலாம். எதுதான் உண்மையான உபதேசம்? எந்த பாதையில நாம் போறது கரெக்ட்? இப்படி போனாலும் கரெக்டா, இல்லை இப்படி போனா கரெக்டா? எதைதான் தேவன் விருப்பப்படுகிறார்? இன்னைக்கு வாலிபர்கள் மத்தியில அப்படிப்பட்ட ஒரு காரியம் இருக்கு. எது தேவனுடைய சித்தம் என்பது தெரியல, எது தேவனுடைய பாதை என்பது தெரியல. சில பேர் ஓரணிச்சேர்க்கலும், சில பேர் பெருமையிலும், சில பேர் தங்களுடைய நேம் பாப்புலர் ஆகணும், அதற்காய் ஓடுகிறார்கள். அவர்கள் நோக்கமே நான் எல்லாரையும் காட்டிலும் மேன்மையாயிருக்கணும் என்கிற நோக்கத்தில் ஓடுகிறார்கள். ஆனா கர்த்தர் அவர்களை குறித்த நோக்கம் வைத்திருக்கிறது வேறாய் காணப்படுகிறது. அப்ப தேவ சமூகத்துல வந்திருக்கிற நாம் இப்படிப்பட்ட காலூன்றி நிற்கிற அனுபவத்தை இன்றைக்கு கர்த்தரிடத்துல இருந்து நாம் பெற்றுக்கொள்வோமாக. அப்ப மூன்றாவதாக
காலூன்றி நடக்கிறவனாய் இருக்கிற நம்மளை காலூன்றி நிற்கிறவராய் கர்த்தர் நம்மளை மாற்றுகிறார். நான்காவதாக, பிதாக்களினால் பற்கூசி போகிற நிலைமையில அங்கு என்ன வருகிறதாம்? நான்காவதாக, அவர்கள் எப்படியாய் காணப்படுகிறார்களாம்? அந்த வசனம் சொல்லுகிற 2 சாமுவேலின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 29வது வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னா அந்த வார்த்தை தெளிவாய் சொல்லுகிறது, பட்டயத்தினால் விழுவான். அவன் கோலின் ஊன்றி நடக்கிறவனும் பட்டயத்தினால் விழுவான். பட்டயத்தினால் விழுந்து போகிற அனுபவம் என்றால் என்ன அனுபவம்? பட்டயத்தினால் விழுந்து போகிறது என்பது எதை காட்டுகிறது? வசனம் சொல்லுகிறது, எசேக்கியாவின் புஸ்தகம் 30வது அதிகாரம் 17வது வசனத்தை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா அந்த வார்த்தை தெளிவாய் சொல்லுகிறது. 30:17 சொல்லுகிறது, ஆவேன் பீபேசேத் என்கிற பட்டணங்களிலே வேலைக்காரர் பட்டயத்தால் விழுந்துவார்கள், அவர்களின் குடிகள் சிறையிருப்புக்கு போவார்கள். இங்க என்ன நடக்கிறது? பட்டயத்தால் விழுகிறது என்பது நம்மளுக்கு நல்லா தெரியும். அது சாகிறதை காட்டுது, மரித்து போகிறதை காட்டுது. ஒருவன் பட்டயத்தால் விழுந்தால் அவன் மரித்து போகிறான். ஆனா வேதம் என்ன சொல்லுகிறது? பட்டயத்தால் விழுகிறதுனால அங்க என்ன நடக்கிறதா? அவன் குடிகள் சிறைப்பட்டு போகுமா. இதுவரைக்கும் நம்ம பார்த்த 3 காரியம், பிரம்மியக்காரர்களாய் மாறுறது, குஷ்டரோகிகளாய் மாறுறது, அதுக்கப்புறம் கோலொன்றி நடக்கிறது, எல்லாமே தனிப்பட்ட ஜீவியத்தை காட்டுது, நம்முடைய தனிப்பட்ட ஜீவியம் பாதிக்கப்படுறதை காட்டுது. ஆனா இங்க பட்டயத்தால் விழுகிறது என்பது எதை காட்டுது? பட்டயத்தால் விழுகிறது என்பது நம்முடைய குடும்பத்தை பாதிக்கிறதை காட்டுகிறது, நம்முடைய குடும்பத்தின் சூழ்நிலையை காட்டுது. இங்க வசனம் சொல்லுது பாருங்க, அவன் பட்டயம் தகர்ந்து இடிந்து பட்டயத்தால் விழுவார்கள், அவர்கள் குடிகள் சிறையிருப்புக்கு போவார்கள். பட்டயத்தினால் இவர்கள் விழுந்தார்கள், மடிந்து போயிட்டாங்க. ஆனா அவர்கள் குடும்பம் என்னவாய் மாறுகிறது? சிறையிருப்புக்குள் கடந்து போகிறதாய் காணப்படுகிறது, சிறையிருப்புக்குள் கடந்து போகிறதாய். அப்ப பட்டயத்தால் விழுகிறது என்பது அது குடும்பம் சிறைப்பட்டு போகிறதை காட்டுகிறது. அவர்கள் நல்லா தனித்துவமாய் சுயமாய் வாழ்ந்தார்கள். ஆனா இப்ப அவங்களுடைய நிலைமை எப்படி இருக்கு? அவர்கள் பட்டயத்தால் விழுந்தபடியினால் அவர்கள் குடும்பங்கள் சிறைப்பட்டு போன குடும்பமாய் மாறுகிறது, அடிமைப்பட்டு போன குடும்பமாய் மாறுகிறது, வாதைக்குள் இடுக்கத்துக்குள் மாட்டிக்கொண்ட குடும்பமாய் மாறுகிறது. காரணம் என்ன? எதனால் பட்டயத்தால் விழுந்து போகிற அனுபவம் வருகிறது? அது பிதாக்களினால் வருகிறது, உண்மைதான். ஆனா பிதாக்களினால் வருவதற்கான காரணம் என்ன? எதனால் அந்த அனுபவம் வருகிறதாம்? வசனம் சொல்லுகிறது, ஓசியாவின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 15 மற்றும் 16வது வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, ஓசியாவின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 15 மற்றும் 16வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, நான் அவர்களை தண்டித்தேன், அவர்களுடைய புயங்கள் திரும்ப பலப்படவும் பண்ணினேன், ஆகிலும் எனக்கு விரோதமாய் பொல்லாப்பு நினைக்கிறார்கள், திரும்புவார்கள், ஆனாலும் உன்னதமானவரிடத்தில் அல்ல, மோசம் போக்குகிற வில்லை போல் இருக்கிறவர்கள், அவர்களுடைய அதிபதிகள் தங்கள் நாவினால் உக்கிரகத்தின் நிமித்தம் பட்டயத்தால் விழுவார்கள், இதுவே எகிப்தின் நிமித்தம் அவர்களுக்கு வரும் நிந்தை. எதனால பட்டயத்தால் விழுகிறாங்களா? அங்க வசனம் சொல்லுது பாருங்க, நான் அவர்களை அடித்தேன், அவர்கள் திரும்ப பலன்படும்படி நான் செய்தேன், ஆனாலும் அவர்கள் எனக்கு விரோதமாய் நின்றார்கள். எதனால் பட்டயத்தினால் விழுகிறார்கள்? பட்டயத்தினால் விழுகிற அனுபவம் நம்முடைய குடும்பத்திலே, நம்முடைய வீட்டிலே காணப்படுவதற்கான காரணம் என்ன? கர்த்தருக்கு விரோதமாய் நிற்கிறது. கர்த்தர் ஒரு காலத்திலே நம்மளை சிட்சித்தார். எதனால்? அவர் நம்மளை நடத்துகிறவராய், நம்மளை நேசிக்கிறவரினால் இருக்கிறவரினால் நாம் தவறு செய்யும்போது நம்மளை சிட்சிச்சார். ஆனா அந்த சிட்சையிலே நம்மளை இருக்க விடாமல் திரும்பியும் நம்மளை பலப்படுத்தினார். ஆனா திரும்பியும் பலப்படுத்தினாலும் அந்த சிட்சையும் நம்ம உணரல. அவர் திரும்ப என்னை பலப்படுத்தி கிருபை பாராட்டி இருக்கிறாரே, அந்த இரக்கத்துக்கும் கிருபையும் நாம் உணராமல் மீண்டும் அவருக்கு விரோதமாய் காணப்படுகிறது, அவருக்கு விரோதமாய் காணப்படுகிறது. 2வது, எதனால் பட்டயத்தால் விழுகிறார்களாம்? வசனம் சொல்லுகிறது, அந்த 15வது வசனம் சொல்லுது பாருங்க, வசனம் இப்படியாக சொல்லுகிறது, அவர்கள் திரும்புவார்கள். ஆனா எங்கு திரும்புவார்களாம்? உன்னதமானவரிடத்தில் அவர்கள் திரும்புவது இல்லை. உன்னதமானவரிடத்தில் அவர்கள் திரும்புகிறது இல்லை. அவங்களுக்கு சிட்சை வந்துச்சு, கர்த்தர் திருத்த நினைச்சாரு,
திரும்பி ஆசீர்வாதத்தை கொடுத்தாரு. ஆனா அவங்க திரும்பினது தேவனிடத்திலேயோ அல்ல, அவர்கள் உன்னதமானவரிடத்தில் திரும்பவே இல்லை என்று வசனம் சொல்லுகிறது. வசனம் தெளிவாய் சொல்லுது பாருங்க, திரும்புவார்கள் ஆனாலும் உன்னதமானவரிடத்தில் அல்ல. என்ன அர்த்தம்? கர்த்தரால் ஒரு சிச்சை பெற்று வழி இதுவே என்று கர்த்தர் தம்முடைய கோலினாலும் தடியினாலும் தம்முடைய வார்த்தையினாலும் ஒவ்வொரு நாளும் நம்மளை அடிச்சு நடத்துறாரு. அவர் நம்மளை நடத்த நினைச்சாலும் நாம் அவர் சொல்லுகிற பேச்சை கேட்காமல் நாம் சுயமாய் ஓடுகிறதை காட்டுகிறோம், உலகத்தின் பின்பாய் ஓடுகிறதை காட்டுகிறது. சில பேர்லாம், சில ஊழியக்காரர்களும் சரி, தெய்வ பிள்ளைகளும் சரி, அநேகர் சொல்லுகிற காரியம் என்ன தெரியுமா? நான் கர்த்தரிடத்துலதான் இருந்தேன், கர்த்தர் எனக்கு இந்த வாதையை கொடுத்தார், அப்படி அடிக்கிற தேவனிடத்துல நான் ஏன் போகணும் என்று சொல்லுகிறார்கள். அப்படி அடிக்கிற தேவனிடத்தில் நான் ஏன் நம் விசுவாசமா இருக்கணும் என்று சொல்லுகிறார். இங்க நாம் ஒன்றை நன்றாய் புரிந்து கொள்ளணும். வசனம் தெளிவாய் சொல்லுது பாருங்க, அவர்களை தண்டித்தேன் ஆனாலும் அவர்கள் புயம் திரும்ப பலனடையும்படி செய்தேன். கர்த்தர் நம்மளை தண்டிப்பார், கர்த்தர் நம்மளுக்கு சின்ன ஒரு சிச்சையை கொடுப்பார். ஆனா அந்த சிச்சையில நாம் மடிந்து போவதில்லை, அதை காட்டிலும் மேலான பலத்தை நம்மளுக்கு கொடுப்பார். அதனாலதான் வசனம் சொல்லுது, திராணிக்கு மேலாய் நாம் சோதிக்கப்படுகிறது அல்ல. எதை காட்டுகிறது? நம்முடைய வாழ்க்கையில ஒரு போராட்டம் வரும் பொழுது, நாம் ஜெபித்த காரியங்கள் நடக்காமல், நாம் விருப்பப்பட்ட காரியங்கள் நடக்காமல் வேறொரு காரியம் சம்பவிக்கும் பொழுது, கர்த்தர் நமக்கு விருப்பமில்லாத காரியத்தை அனுமதிக்கும் பொழுது அவைகளை மனரமியமாய் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த சோதனையிலே கர்த்தருக்குள் நாம் உறுதியாய் காணப்படணும். கர்த்தருக்கு விரோதமாய் நாம் முறுமுறுக்க கூடாது. கர்த்தர் இடத்துல வராமல் வேற ஏதோ இடத்துக்கு நாம் ஓடி போகிறவர்களாய் காணப்படக்கூடாது. அதில் நாம் உறுதியாய் காணப்படணும். இதுக்கு 2 மனிதர்களை நீங்க உதாரணமா எடுக்கலாம். ஒன்னு பேதுரு, 2வது யூதாஸ் காரியத். 2 பேருமே கர்த்தரை மறுதலித்தாங்க. எல்லாரும் சொல்றது என்ன? பேதுரு மறுதலித்தான், யூதாஸ் காரியத்தை காட்டி கொடுத்தான். ஆனா 2 பேருடைய கிரியும் ஒண்ணுதான். 2 பேருமே மறுதலிச்சாங்க. யூதாஸ் காரியத்தை என்ன சொன்னா? எனக்கு பணம் கொடுங்க, நான் காட்டி கொடுக்கிறேன். பேதுரு என்ன சொன்னா? ஐயோ, நான் அவர் அறியவே இல்லை என்று அவன் சத்தியம் பண்ணான். 2 பேருமே கர்த்தரை மறுதலிச்சாங்க. யூதாஸ் காரியத்தை காட்டிலும் பேதுரு 3 முறை மறுதலிக்கிறான். ஆனாலும் அவர்கள் ஜீவியத்தை நீங்க பாத்தீங்கன்னா, யூதாஸ் காரியத்தை தூக்கு போட்டு மரித்து போனான். பேதுருவோ அழுது தேவன் பக்கம் திரும்பினான். இயேசுவே கேட்கிறார், பேதுருவே, நீ என்னுடைய சபையை நீ நடத்து, என் ஆடுகளை மேய்ப்பாயாக. இப்ப 2 பேருமே மறுதலிச்சாங்க, 2 பேருமே தேவனுக்கு விரோதமா பேசினாங்க, 2 பேருமே இயேசுவை காட்டி கொடுத்தாங்க. ஆனா ஏன் ஒருத்தவருடைய முடிவு இப்படி இருக்கு, ஒருத்தவருடைய முடிவு இப்படி காணப்படுது? காரணம் என்ன? பேதுரு பாவம் செய்த உடனேயே தேவனிடத்துல திரும்பிட்டான். பேதுருவின் வாழ்க்கையில அது அவனுக்கு ஒரு சிச்சை தான். ஏன்னா ஏற்கனவே இயேசு சொன்னார், நீ 3 தரம் சேவல் கூவுகிறதுக்கு முன்பாய் நீ என்னை மறுதலிப்பாய். அது அவனுக்கு கொடுக்கப்பட்ட சிச்சை. ஆனா அந்த சிச்சையிலே அவன் தேவன் பக்கம் திரும்பினபடியினால் அவன் ஆடுகளை மேய்க்கிறவனாய் மாறினான். யூதாஸ் காரியத்துக்கு என்று ஒரு நோக்கம் கொடுக்கப்பட்டிருந்துச்சு. என்ன நோக்கம்? அவன் இயேசுவை காட்டி கொடுக்கணும். அந்த இயேசுவை காட்டி கொடுத்து அவர் மரிக்கணும். அந்த ரத்தத்தினால் உலகத்தின் பாவம் தீர்க்கப்படணும். இது யூதாஸ் காரியத்துக்கு கொடுக்கப்பட்ட தரிசனம். ஆனா அந்த தரிசனத்தை புரியாதவனாய் அவன் தன்னை மாய்த்துக் கொள்ளுகிறவனாய் மாறினான். அவன் வாழ்க்கையில சிச்சையில் அவன் தேவன் பக்கம் திரும்பல, அவன் சத்துருவின் பக்கத்திலும் உலகத்தின் பக்கம் முடிவை எடுக்கிறவனாய் மாறினான். 2 பேருமே தேவனோடு 3 வருஷம் இருந்தவங்க, 2 பேருமே ஊழியம் செஞ்சவங்க, 2 பேருமே அப்போஸ்தலர்கள் என்று அழைக்கப்பட்டவங்க, 2 பேருமே சீஷர்கள் என்று இருந்தவங்க, 2 பேருமே அற்புத அடையாளங்களை பார்த்தங்க. ஆனா முடிவு எப்படி இருக்கு பாருங்க. இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், பட்டயத்தால் விழுவதற்கான காரணம் என்ன? நம்முடைய வாழ்க்கையில அழிவுகள், போராட்டங்கள் வருவதற்கான காரணம் என்ன? எந்த காரியம் தொடங்கினாலும் அது முடிவுக்கு அது ஏதோ பட்டயத்துல விழுந்ததை போல எல்லாத்தையும் இழந்து போகிற அனுபவங்கள். நம்முடைய குடும்பம் ஏன் சிறைப்பட்ட நிலைமையில காணப்படுது? நம்மளுக்கு சிச்சை வரும்பொழுது கர்த்தர் பக்கம் நாம் திரும்புகிறவர்களாய் இருக்கணும். சிச்சை வரும்பொழுது உலகத்தின் பக்கம் நாம் ஓடி போக கூடாது. யாரையோ நம்பி நாம் ஓடக்கூடாது. மற்ற ஜனங்களை நம்பி நாம் ஓடக்கூடாது. தேவன் பக்கம் திரும்புகிறவர்களாய் இருக்கணும். இங்க தெளிவாய் சொல்லுது பாருங்க, அவர்கள் திரும்பினார்கள் ஆனாலும் உன்னதமானவரிடத்தில் அல்ல. இன்றைக்கு நாம் திரும்புகிற காரியம் எப்படி இருக்கு? இன்றைக்கு கர்த்தர் பிரமியத்தை குறித்து பேசினார்.
குஷ்டரோகத்தை குறித்து பேசினார், கோலொன்றி நடக்கிற அனுபவத்தை குறித்து பேசினார். இந்த 3 காரியத்தை கேட்டிருக்கிறோமே, இதை கேட்டுட்டு நாம் சும்மா போகிறோமா, இல்ல தேவன் பக்கம் நாம் திரும்புகிறவர்களா இருக்கிறோமா? நம்முடைய பிரமியத்தை தேவ சமூகத்தை ஒப்பு கொடுக்கிறோமா? நம்முடைய மாம்சத்தின் கரையை தேவன் இடத்துல ஒப்பு கொடுத்து தேவன் பக்கம் திரும்புகிறோமா? இல்லாவிட்டால் கர்த்தர் என்னை எப்படி அடிக்க முடியும், அவர் என்னை எப்படி வாதிக்க முடியும், நான் தேவன் பக்கம் திரும்ப மாட்டேன் என்று சொல்லுகிறவர்களா இருக்கிறோமா? அதே வசனம் இன்னொரு காரியத்தை சொல்லுது பாருங்க, அவர்கள் தேவன் பக்கம் உன்னதமானவரிடத்துல திரும்பல. 2வது வசனம் சொல்லுவாங்க, அவர்கள் மோசம் போக்குகிற வில்லை போல் இருக்கிறார்கள். இவர்கள் எப்படி காணப்படுகிறார்களாம்? பட்டயத்தால் விழுகிறவர்கள், மோசம் போன வில். ஒண்ணு, அவர்கள் தேவனுக்கு விரோதமா இருக்கிறாங்க. 2வது, தேவன் பக்கம் அவங்க திரும்புறது கிடையாது. 3வது, மோசம் போக்குகிற வில். இது எதை காட்டுது தெரியுமா? அவர்கள் தேவனுக்கு விரோதமா இருக்கிறபடினாலும் தேவனோடு அவர்களுக்கு ஐக்கியம் இல்லாதபடினால் அவர்கள் மாம்சிக கிரியையில கிரியை செய்கிறவர்கள், பொறாமை உடையவர்களாய் மாறுகிறார்கள். மற்றவர்களிடத்துல மற்றவர்களை விழத்தள்ளுகிறவர்களாய் இருக்கிறாங்க. இங்க வசனம் சொல்லு, மோசம் போக்குகிற வில். வில் என்பது பாதுகாப்புக்காக ஆயுதமாய் பயன்படுத்துறது. அந்த வில்லை நம்பிதான் வேட்டைக்காரன் புறப்பட்டு போவான். ஆனா அந்த வில் என்னவாய் மாறுகிறது? மோசம் போக்குகிறது. அப்ப அவனுக்குரிய பாதுகாப்பு அது இல்ல. அப்ப இதை இன்னொரு வார்த்தையில சொன்னா, நம்பிக்கை வச்சு கல்லுத்த இருக்கிறாங்கன்னு சொல்றாங்க பாத்தீங்களா, துரோகிகளாய் மாறுகிறது. அவங்க வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை நம்பிக்கை கொடுக்கிறதா இருக்கும், ஆனா அவங்க செய்கைகள் அப்படி செய்கிறதா இருக்காது. அவர்கள் பேச்சுக்கும் நடக்கைக்கும் ஏக வித்தியாசம் என்றதா இருக்கும். இதுதான் மோசம் போக்குகிற வில்லா இருக்கிறது. அப்ப பட்டயத்தால் அவர்கள் விழுந்து போவதற்கான காரணம் என்ன? அவர்கள் மோசம் போக்குகிற மாயையான வாழ்க்கையை பேச்சுக்கும் நடக்கைக்கும் வித்தியாசம் உள்ளவர்களாய் காணப்படுகிறார்கள். 4வது இன்னொரு காரியத்தை சொல்லுது பாருங்க, அவர்கள் செவிகள் அந்த வசனம் சொல்லுது, மோசம் போக்குகிற வில்லாய் போல் இருக்கிறார்கள். அவர்களுடைய அதிபதிகள் தங்கள் நாவினுடைய உக்கிரகத்தின் நிமித்தம் பட்டயத்தால் விழுவார்கள். அவர்கள் அக்கிரமத்தின் நிமித்தம் பட்டயத்தால் விழுவார்கள் என்று சொல்லியிருக்கு. இங்க வசனம் சொல்லுகிறது, அவன் நாவின் உக்கிரம். இது எதை காட்டுது தெரியுமா? இது அவர்கள் மோசம் போக்குகிற வில்லா இருக்கிறாங்க பாத்தீங்களா? மோசம் போக்குகிற வில்லா இருக்கிறது. ஒரு மனுஷன் வந்துட்டு யாராவது வந்து அவங்களை எச்சரிச்சாங்கன்னா உடனே என்ன சொல்லுவாங்க தெரியுமா? அவர்கள் நாவின் உக்கிரத்தால் பேசுவாங்க, கோபப்பட்டு பேசுவாங்க. அவங்களுக்கு தெரியும் தாங்க செஞ்சது தவறு என்பது தெரியும், தாங்க நடக்கிற கர்த்தருக்கு பிரியமில்லைன்னு தெரியும், அவங்க மோசமாக்குகிற வில்லா இருக்கிறாங்கன்னு தெரியும். ஆனாலும் அதை திருத்திக் கொள்ள மனதில்லாமல் யார் அவர்களை திருத்திக் கொள்ள எச்சரிக்கிறாங்களோ அவர்களுக்கு விரோதமாய் உக்கிரமாய் பேசுவார்கள். இதற்கு ஒரு நல்ல உதாரணத்தை நீங்க மிகாயா தீர்க்கதரிசியுடைய வாழ்க்கையில நீங்க பார்க்கலாம். மிகாயா தீர்க்கதரிசி குறித்து அந்த ராஜா சொல்லுகிறான், இஸ்ரவேல் ராஜா சொல்றான், இவன் எனக்கு எப்ப பார்த்தாலும் எனக்கு விரோதமாய் தீர்க்கதரிசனம் சொல்றவன். ஆனா மிகாயா தீர்க்கதரிசியினுடைய தீர்க்க தரிசனம் அது தேவனிடத்திலிருந்து வருகிறது என்பது அந்த ராஜாவுக்கு தெரியும். ஆனாலும் அவன் 420 தீர்க்கதரிசிகளை வைத்தான். எதற்காக? தன் நினைப்பது தனக்கு ஏற்றபடி தீர்க்க தரிசனம் வரணும், தனக்கு ஏற்றபடி இந்த ஜனங்கள் பேசணும் என்கிறவர்களை வைத்துக் கொண்டான். அதனாலதான் மிகாயா தீர்க்கதரிசியை வெறுத்தான். அதுதான் நாவின் உக்கிரத்தை காட்டுது. கர்த்தர் ஒரு எச்சரிப்பை கொடுப்பார், கர்த்தர் நம்மளை திருத்த நினைப்பார், மற்றவர்கள் மூலமாய் பேசுவார், மற்றவர்கள் மூலமாய் சொல்லுவார், ஐயா நீங்க நடக்கிறது தவறு, நீங்க தேவன் பக்கம் திரும்புங்க, மோசம் போக்குற வில்லா இருக்காதீங்கன்னு சொல்லுவார். ஆனாலும் அவர்கள் என்ன செய்வார்கள்? தங்களுடைய நாவின் உக்கிரத்தினால் அவர்கள் பேசுவார்கள். நாவின் உக்கிரத்தினால் அவர்கள் பேசுகிறவர்களாய் காணப்படுவார்கள். இப்படிப்பட்டவர்களாய் இருக்கிறபடியினால் அவர்கள் பட்டயத்தினால் விழுகிறவர்களாய் காணப்படுகிறார்கள். இன்றைக்கு கர்த்தர் கேட்கிறார், இந்த 4 காரியத்துல நம்முடைய கிரியை ஏதாவது ஒன்னிலே நாம் மாட்டிக்கொண்டு இருக்கிறோமா? நாம் கர்த்தருக்கு விரோதமா யோசனை பண்ணுகிறதா இருக்கிறோமா? தேவ சித்தம் என்பது இது என்று தெரிந்தும் அதை செய்ய நாம் விருப்பப்படாமல் இந்த காரியத்தை நான் தரிசிச்சுக்கு ஓடுவேன் என்று யோனாவை போல் நாம் சிந்தித்துக் கொண்டு இருக்கிறோமா? அல்லது உன்னதமானவரிடத்துல திரும்பாம கர்த்தர் என்னை எப்படி அடிப்பாரு, நான் அவரிடத்துல திரும்பணும் காரணம் என்ன, அதுக்கு அவசியம் என்ன இருக்கின்ற தேவனிடத்துல திரும்பாமல் உலகத்தின் பின்பாய் ஓடுகிறவர்களாய் இருக்கிறோமா? அல்லது மோசம் போக்குகிற நம்பிக்கை கொடுத்து நம்பிக்கையை சொல்லின்படி நடக்காமல் மோசம் போக்குகிறவர்களாய் நாம் காணப்படுகிறோமா? அல்லது வேதம் சொல்லுகிறபடி நாவின் உக்கிரத்துல
வாயை திறந்தா தூஷண வார்த்தைகள், வாயை திறந்தா சபிக்கிற வார்த்தைகள், வாயை திறந்த கோபத்தின் வார்த்தைகள், அப்படிப்பட்டவர்களாய் நாம் காணப்படுகிறோமா? அப்படி இருந்தால் நமக்கு விரோதமாய் பட்டயம் வைக்கப்பட்டிருக்கிறது. நாம் பட்டயத்திலே சில நாட்களில் நாம் விழுந்து போக போகிறோம். இதை எச்சரிப்பாய் கர்த்தர் கொடுக்கிறார். அந்த பட்டயத்திலே நாம் விழுந்து போக கூடாது என்றால் இந்த 4 நாம் மனம் திரும்புவோமாக. நாம பட்டயத்துல விழுவோம், நாம செத்து போயிருவோம், நாம் மரிச்சு போயிருவோம். ஆனா யார் பாதிக்கப்படுகிறது தெரியுமா? உண்மையாய் பாதிக்கப்படுகிறது நம்முடைய குடும்பம், நம்மளை நம்பி இருக்கிறவர்கள், நம்மளை நம்பி வாழுகிறவர்கள், நம்முடைய பெற்றோரோ, மனைவியோ, கணவனோ, பிள்ளைகளோ, அவர்கள் தான் பாதிக்கப்படுகிறார்கள். அவர்கள் சிறையிருப்புக்குள் தள்ளப்படுகிறார்கள். வசனம் சொல்லுகிறது, இப்படிப்பட்ட பட்டயத்தில் விழுகிறவர்கள், தேவனுக்கு விரோதமாய் உன்னதரிடத்தில் திரும்பாமல் இப்படியெல்லாம் இருக்கிறார்களவா, அவர்களுக்கென்று வேதம் ஒரு 4 விதமான பெயரை கொடுக்குது. அவர்கள் பட்டயத்துல விழுகிறவங்க, அவங்களுக்கென்று ஒரு 4 விதமான பெயரை கர்த்தர் கொடுக்கிறார். என்னென்ன பேரா? வசனம் சொல்லுது. அப்போஸ்தலர் புஸ்தகம் 7வது அதிகாரம் 51வது வசனத்தை நம்ம படிச்சு பார்த்தோம்னா அந்த இப்படியாக சொல்லுகிறது, வணங்கா கழுத்துள்ளவர்களே, இருதயத்திலே விருத்த சேதனம் இல்லாதவர்களே, செவிகளில் விருத்த சேதனம் இல்லாதவர்களே, உங்கள் பிதாக்களை போல் நீங்களும் பரிசுத்த ஆவிக்கு எப்பொழுதும் எதிர்த்து நிற்கிறீர்கள். நீங்க இந்த 4 காரியத்தை அப்படியே இதோடு ஒப்பிட்டு பார்த்தா நமக்கு உண்மையாகவே உணர்த்தப்படுகிற நிலைமைக்கு நாம் தள்ளப்படுவோம். ஏன் தெரியுமா? வணங்கா கழுத்துள்ளவர்கள் என்று சொன்னா நம்மளுக்கு நன்றாய் தெரியும் யார் வணங்கா கழுத்துள்ளவர்கள், யார் இருதயத்துல விருத்த சேதனம் இல்லாதவர்கள் என்பது நன்றாய் நம்மளுக்கு தெரியும். செவிகளிலே விருத்த சேதனம் இல்லாதவர்கள், பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்துகிறவர்கள் அல்லது அவருக்கு எதிர்த்து நிற்கிறவர்கள், இப்படிப்பட்டவர்கள் என்று அவர்களுக்கு ஒரு பெயர்கள் கொடுக்கப்படுகிறது. இன்றைக்கு கர்த்தர் இதை எச்சரிப்பாய் கேட்கிறார். உங்களுடைய ஜீவியம், நம்முடைய ஜீவியம் இன்றைக்கு எப்படி இருக்கு? தேவனுக்கு விரோதமாய், தேவனுக்கு சித்தமில்லாத காரியத்தை நாம் செய்கிறோமா? நாம் உன்னதமானவரிடத்துல திரும்பாம எப்ப பார்த்தாலும் உலகத்தின் கிரியையே யோசித்துக் கொண்டிருக்கிறோமா? அல்லது நம்முடைய வாழ்க்கை மோசம் போக்குகிற வாழ்க்கையாய் மற்றவர்கள் நம்பிக்கை கொடுத்து ஏமாற்றுகிறதா இருக்கிறதா? அல்லது நம் வாயின் வார்த்தைகள் தேவனுக்கு பிரியமில்லாத காரியமாய் இருக்கா? கர்த்தரிடத்தில் இன்றைக்கு நாம் திரும்புகிறவர்களாய் காணப்படுவோமாக. அப்படி நாம் திரும்பினோம் என்றால் அங்கு கர்த்தர் என்ன செய்கிறாராம்? வசனம் சொல்லுகிறது, எரேமியாவின் புஸ்தகம் 31வது அதிகாரம் 2வது வசனம். எரேமியாவின் புஸ்தகம் 31வது அதிகாரம் 2வது வசனத்தை நம்ம படிச்சு பார்த்தோம்னா அந்த வார்த்தையை தெளிவாய் சொல்லுது பாருங்க. பட்டயத்துக்கு தப்பி மீந்த ஜனங்கள் வனாந்தரத்தில் இரக்கம் பெற்றது. பட்டயத்துக்கு தப்பி மீந்த ஜனங்கள். நாம் பட்டயம் நமக்கு முன்பாய் இருக்கும், ஆனால் அந்த பட்டயத்திலிருந்து கர்த்தர் நம்மளை தப்புவிப்பார். கர்த்தர் நம்மளை தப்புவிப்பார். வசனம் தெளிவாய் சொல்லுதுங்க, பட்டயத்திற்கு தப்பி மீந்த ஜனங்கள் வனாந்தரத்தில் இரக்கம் பெற்று. இன்றைக்கு தேவன் நம்மளுக்கு இரக்கத்தை கொடுக்கிறார். அவர் நம்மளை பட்டயத்துக்கு தப்புவிக்கிறவராய் காணப்படுகிறார். நாம் தேவனிடத்துல ஒப்பு கொடுப்போமாக. தேவனிடத்துல சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கு, என்னை பட்டயத்திலிருந்து விலக்குங்க என்று சொல்லுங்க. இங்க தேவன் நம்மளை பட்டயத்துக்கு தப்புவிக்கிறார். ஆனா நாம என்ன செய்ய என்று வசனமே நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்கிறது. எரேமியாவின் புஸ்தகம் 51வது அதிகாரம், எரேமியாவின் புஸ்தகம் 51வது அதிகாரம் 50வது வசனத்தை நாம் படிச்சு பார்த்தோம்னா அந்த வசனம் இப்படியா சொல்லுகிற. அந்த வசனத்தை வாசிக்கிறேன். எரேமியாவின் புஸ்தகம் 51வது அதிகாரம் 50வது வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது, கர்த்தர் நம்மளை பட்டயத்தை விலக்குகிறார். ஆனா நாம் என்ன செய்யணுமாம்? அந்த வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, பட்டயத்துக்கு தப்பினவர்களே தங்கி தறியாமல் நடந்து வாருங்கள், தூரத்திலே கர்த்தரை நினையுங்கள், எருசலேம் உங்கள் ஞாபகத்தில் வர கடவது. கர்த்தரை தூரத்திலே நினையுங்கள், தங்கி தெரியாமல் நடந்து வாருங்கள், எருசலேமே உங்கள் ஞாபகத்தில் இருப்பதாக. யார்? பட்டயத்துக்கு தப்பினவர்கள். கர்த்தர் இன்றைக்கு நம்மளை பட்டயத்துக்கு தப்ப பண்ணுகிறார். அதனாலதான் தேவர் சொன்னார், பர்க்கூசி போவதில்லை என்ற வார்த்தையை கொண்டு பிதாக்களின் சாபத்தை நம்முடைய வாழ்க்கையிலிருந்து எடுத்து போடுகிறார் என்று பேசிக் கொண்டிருக்கிறார். அப்படி என்றால் என்ன? இனிமேல் நமக்கு முன்பாய் இருக்கிற பட்டயத்துக்கு நாம் தப்புவிக்கப்படுகிறோம். நாம் பட்டயத்திலே விழுந்து போகிறவர்கள் அல்ல.
நாமோ பட்டயத்துக்கு தப்பினவர்களாய் மாறுகிறோம். ஆனா நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் தரித்திருக்காமல் நடக்கிறவர்களாய் இருக்கணும். வசனம் சொல்லுது ஓடி போங்கள் என்று சொல்லல. லோத்துவின் இடத்துல தேவன் சொன்னார் ஓடி போன. ஆனா இங்க நடக்க சொல்ற காரணம் என்ன தெரியுமா? கொஞ்சம் கொஞ்சமாய் தேவனிடத்துல திரும்பணும். ஏனென்றால் உங்களிடத்துல திரும்புகிறதுக்கு பலன் இல்லை. ஒரு பக்கத்துல தேவனுக்கு விரோதமா இருக்கிறோம், ஒரு பக்கத்துல கர்த்தரிடத்துல திரும்ப மனதில்லை, ஒரு பக்கத்துல மோசம் போக்குகிற அநியாயக்காரர்களா இருக்கிறோம், ஒரு பக்கத்துல எப்ப பார்த்தாலும் வாயின் வார்த்தையில கோபம் வருகிறது. அதனால தேவன் சொல்றாரு, நான் உனக்கு பலனை கொடுக்கிறேன், நீ முதல்ல நடக்க ஆரம்பி. தேவன் பக்கம் நடக்க ஆரம்பிங்க. 10 நிமிஷம் நீங்க ஜெபிக்கிறீங்களா? அரை மணி நேரம் ஜெபிக்க ஆரம்பிங்க. உடனே நான் இன்னைக்கு கர்த்தர் சொல்லிட்டார், நான் 1 மணி நேரம் ஜெபிக்க போறேன், எல்லா நாளும் ஜெபிக்க போகிறேன் என்ற முடிவை நாம் எடுக்க வேண்டாம். அது எடுத்தால் அதிலே நாம் கொஞ்ச நாள்ல நிறுத்தி போடுவோம். ஆனா கர்த்தர் நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கிறாரு பாருங்க. அவர் என்ன சொல்லுகிறார்? தரித்து மட்டும் இருக்காதப்பா, நீ நடந்து வா. உன்னால ஓட முடியல, உன்னால ஓடி வர முடியல, கீழே இருக்க முடியல, பரவாயில்லை, நீ தரித்து மட்டும் இருக்காத. அந்த இடத்துல நீ உட்கார்ந்து இருக்காத. எந்த இடத்துல நீ விழுந்தாய் அதே இடத்துல இருக்காதே. நீ நடக்கிறவனாய் முதலாவது மாறு. 2வது, உன்னுடைய சிந்தனை எங்க வைக்கணும்? நீ நடக்கும் போது உன்னுடைய சிந்தனை கர்த்தரின் மீது இருக்கணும். அந்த வசனம் சொல்லுது பாருங்க, தூரத்தில் இருக்கிற கர்த்தரை நினைத்துக்கொள். தூரத்துல கர்த்தரை நினைத்துக்கொள். நாம தூரத்துலதான் இருக்கிறோம், இன்னும் கர்த்தரிடத்துல சேரல, இன்னும் நமக்கு அந்த கோபம் இருக்கு, இன்னும் நாம தேவன் பக்கம் திரும்ப முடியாதபடி போக்க அநியாயக்காரல இருக்கிறோம். ஆனா கர்த்தர் சொல்றார், கொஞ்சம் கொஞ்சமா தேவன் பக்கம் திரும்புங்க, தேவனிடத்துல நடக்க ஆரம்பிங்க, உங்களுடைய எண்ணங்களை கர்த்தர் மீது வைங்க. அது என்ன செய்யும்? உங்களுக்கு எருசலேமை ஞாபகப்படுத்தும். எருசலேம் என்பது எதை காட்டுகிறது? ஆட்டுக்குட்டியானவருடைய மனவாட்டியை காட்டுகிறது. இது பரலோக ராஜ்யத்தை காட்டுகிறது. நீங்க நடக்க ஆரம்பிச்சு உங்களுடைய கண்களை கர்த்தர் மீது வச்சுட்டீங்கன்னா போதும், உங்களுடைய ஞாபகம் எங்க போகும் தெரியுமா? பரலோகத்தை நோக்கி ஓடும். நான் கர்த்தருக்கு விரோதமா இருக்க கூடாது, ஏன்னா எனக்கு பரலோகம் அவசியம். நான் தேவன் பக்கம் திரும்பணும், உன்னதமானவரிடத்துல திரும்பணும். அப்படாதான் நான் என்னுடைய பரலோகத்தை நான் பெற்றுக்கொள்ள முடியும். நான் அநியாயம் பண்ணுகிறவனா இருக்கக்கூடாது, என் வாயில உக்கிரவங்க வார்த்தைகள் வரக்கூடாது. நான் தேவனுடைய பிள்ளையாய் மாறணும் என்கிற எண்ணம் நமக்குள் வரும். இன்றைக்கு கர்த்தர் கற்றுக் கொடுக்கிறார். அவர் முதலாவது நம்மளை தரித்திருக்காமல் எழுந்து நடக்க சொல்லுகிறார். உங்களை எழுந்து நடக்க சொல்லுகிறார். சின்ன உதாரணம், ஜபத்தை சொல்லுகிறேன். 5 நிமிஷம் ஜபிக்கிறீர்களா? 10 நிமிஷமாய் மாறுங்க. 10 நிமிஷம் ஜபிக்கிறவர்கள் அரை மணி நேரம் ஜபிக்கலாம் மாறுங்க. ஒரு வசனத்தை நீங்க ஒரு அதிகாரத்தை வாசிக்கிறீங்களா? 2வது அதிகாரத்துக்கெல்லாம் நீங்க போக வேண்டாம். அந்த அதிகாரத்துல ஒரு வசனத்தை தியானிங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க, ஒரு அதிகாரம் படிச்சா 2வது அதிகாரம். அப்படி போகவே கூடாது. ஒரு அதிகாரம் படிக்கிறீங்களா? அந்த அதிகாரத்துல கர்த்தர் என்ன சொல்லுகிறார் அதை வைத்து தியானிக்க பழகுங்க. அந்த அதிகாரத்தை முதலாவது தியானிங்க. அதுக்கு அடுத்து அப்படி அதுல வளர ஆரம்பிங்க. அதுல ஒரு வார்த்தையை வைத்து, ஒரு வசனத்தை வச்சு தியானிங்க. அதுக்கப்புறம் ஒரு வார்த்தையை வைத்து தியானிக்க ஆரம்பிங்க. இது என்ன செய்யும்? நம்மளை எருசலேமை ஞாபகப்படுத்தும். நம்மளுடைய கண்கள் கர்த்தர் மீது வைக்கப்படுவதாக. இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் பட்டயத்தில் விழ வேண்டுமா அல்லது பட்டயத்தில் விழாமல் தப்பித்துக் கொள்ளணுமா? பட்டயத்தில் நீங்க விழ வேண்டும் என்றால் நீங்க இருக்கிற நிலைமையில் அப்படியே இருங்க. நீங்க கர்த்தருக்கு விரோதமாய் பேசலாம், நீங்க உங்கள் மனநோக்கத்தின்படி நீங்க ஓடலாம், உக்கிரமான வார்த்தைகள் நீங்க பேசலாம். ஆனா பட்டயத்துக்கு நீங்க தப்பி வைக்கணும்னா நடக்க ஆரம்பிங்க. தேவனை நோக்கி நடக்க ஆரம்பிங்க. தூரத்திற்கு கர்த்தருக்கு தூரத்தில் கர்த்தரை நினைத்தருளுங்க. அப்படியே எருசலேமை நீங்க ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுவீர்களாக. கர்த்தர் நம்மளை பட்டயத்துக்கு தப்பி வைக்கிறவராய் நம்மளை மாற்றுகிறார். 5வதாக கடைசி குறிப்பை மாத்திரம் பார்த்து ஜெபிப்போம். 5வதாக அந்த மனிதனுடைய வாழ்க்கையில் இருக்கிற அடையாளம் என்ன? அவன் முதலாவது பிரமியக்காரனா இருக்கிறான். 2வது அவனுக்கு குஷ்டரோகியா இருப்பார்கள். 3வது அவர்கள் கோலொன்றி நடக்கிறவர்களா இருப்பாங்க. 4வது பட்டயத்தினால் விழுவார்கள். 5வது அவர்கள் அப்பம் குறைந்திருக்கும். அப்பம் அவர்கள் வீட்டிலே குறைந்திருக்கும். இந்த 4வது மற்றும் 5வது நான் ஏற்கனவே சொன்னபடி அது நம்மளை மாத்திரம் குறித்து சொல்ல, நம் நிமித்தமாய் நம்முடைய குடும்பம் பாதிக்கப்படுகிறதை காட்டுகிறது. நம் மீது வந்த சாபத்தின் நிமித்தமாய் நம்முடைய குடும்பம் பாதிக்கப்படுகிறதை காட்டுது. இங்க வசனம் சொல்லி துரிதமாய் நான் சொல்லி முடிக்கிறேன். 2 சாமுவேல் புத்தகம் 3:29 பார்த்தா அப்பம் குறைச்சல் உள்ளதா இருப்பான் என்று சொல்லப்படுது. அப்பம் குறைதல் என்றால் என்ன அர்த்தம்? அது எதை காட்டுகிறது? ஏசாயாவின் புத்தகம் 51வது அதிகாரம் 4வது வசனத்தை நாம் வாசித்தோம் என்றால் அந்த வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, என் ஜனங்களே எனக்கு செவி கொடுங்கள், என் ஜாதியாரே என் வாக்கை கவனியுங்கள்.
சாரி 14வது வசனம், ஏசாயா புத்தகம் 51வது அதிகாரம் 14வது வசனம். அப்பம் குறைந்து போகிறதுக்கான அப்படி என்றால் என்ன அர்த்தமாம்? ஏசாயா 51:14 சொல்லுகிறது, சிறைப்பட்டு போனவன் தீவிரமாய் விடுதலை ஆவான், அவன் கிடங்கில் சாவதும் இல்லை, அவனுடைய அப்பம் குறைபடுவதும் இல்லை. அப்பம் குறைவுபட்டு போறதுன்னா என்ன அர்த்தம்? சிறைப்பட்டு போகிற அனுபவம், இடங்களே விழுந்து போகிற அனுபவம். சிறைப்பட்டு போகிறதுனா என்னவாம்? அதனுடைய விளக்கம் என்ன? எரேமியாவின் புஸ்தகம் 22வது அதிகாரம் 22வது வசனம் அதுக்குரிய விளக்கத்தை கொடுக்கிறது. சிறைப்பட்டு போகிற அனுபவத்தை என்ன அர்த்தமாம்? அந்த வசனம் சொல்லுது, உன் மேய்ப்பர்கள் எல்லாரும் காற்று அடித்து கொண்டு போகும், உன் நேசர் சிறைப்பட்டு போவார், அப்பொழுது அல்லவோ எல்லா பொல்லாப்பின் நிமித்தம் நீ வெட்கப்பட்டு லட்சை அடைவாய். சிறைப்பட்டு போகிற அனுபவம்னா என்ன? நம்முடைய குடும்பம் முழுவதும் வெட்கப்பட்டு போகிற சூழ்நிலை, நம்முடைய பிள்ளைகள் லட்சியடைந்து போகிற சூழ்நிலை, நம்முடைய சாபத்தின் நிமித்தமாய், நம்முடைய பற்குச்சத்தில் நிமித்தம் நாம் லட்சியம் அடைகிறோம், நம் கேலி செய்யப்படுகிறோம், நம் பொல்லாப்பின் நிமித்தம் வெட்கப்பட்டு போகிறோம். நம் மாத்திரமல்ல, நம்முடைய குடும்பமும் வெட்கப்பட்டு போகிற சூழ்நிலை. வெளியே தலைகாட்டி நடக்க முடியல, சாட்சியான வாழ்க்கை வாழ முடியல, நம்ம போய் ஒரு வசனத்தை தெளிவா சொல்ல முடியும். காரணம் என்ன? உன்னுடைய வாழ்க்கை இப்படி இருக்கு என்று சொல்லுகிறார்கள். 2வது, கிடக்கில் இருக்கிற நிலைமைதான் அப்பத்துக்கு குறைந்து போகிற அனுபவத்தை காட்டுகிறது. கிடங்கில் இருக்கிற அனுபவம் என்றால் என்ன? அது தூக்கி எறியப்பட்ட அனுபவம். அது ஒரு இருட்டு சூழ்நிலையில காணப்படுகிற நிலைமையை காட்டுகிறது. எல்லாவற்றையும் இழந்து போன நிலைமையை காட்டுகிறது வசனம். ஆனால் தேவன் சொல்லுகிறார், இன்றைக்கு அவர் பற்கூசி போகிறதை நிறுத்தி போடுகிறார். அப்படின்னா என்ன? அப்பம் குறைந்து போகிறதை தேவன் தடை பண்ணி போடுகிறார். அப்படின்னா என்ன செய்ய போகிறார்? வசனம் சொல்லுகிறது, ஏசாயாவின் புஸ்தகம் 51:14 சொன்னபடி, நாம் ஏற்கனவே வாசித்தபடி, சிறைப்பட்டு போன அனுபவத்தை கர்த்தர் நம்மளுக்கு மாற்றுகிறார். சிறை போட்டு போன அனுபவத்தை கர்த்தர் நம்மளுடைய வாழ்க்கையிலிருந்து மாற்றி போடுகிறார். சிறை போட்டவன் தீவிரமாய் விடுதலை ஆவான், கிடங்கிலே சாவதும் இல்லை. நீங்க இருக்கிற சிறைப்பட்டு போன அனுபவத்திலும் கிடங்கில் இருக்கிற அனுபவத்திலிருந்து கர்த்தர் உங்களை தூக்கி விடுகிறார். அப்போஸ்தலர் 12 பேதுருவை தேவன் அந்த சிறைச்சாலையிலிருந்து சப்பனம் காண்கிறது போல வெளியே கொண்டு வந்தார் அல்லவா? அதே போல் கர்த்தர் உங்களை இன்றைக்கு வெளியே கொண்டு வருகிறவராய் காணப்படுகிறார். அவர் உங்களுடைய சிறையிருப்பை மாற்றுகிறார். உங்களுடைய கிடங்கில் கிடைக்கிற அனுபவத்தை மாற்றி போட்டு உங்களுக்கு ஒரு ஜெயத்தை கர்த்தர் கொடுக்கிறவராய் மாறுகிறார். உங்கள் அப்பம் இனிமேல் குறைந்து போவது இல்லை. ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். வசனம் இப்படியா சொல்லுகிறது, புலம்பல் புஸ்தகம் 3:55 சொல்லுகிறது, மகா ஆழமான கிடங்கிலிருந்து கர்த்தாவே உம்முடைய நாமத்தை பற்றி கூப்பிட்டேன். அடுத்த வார்த்தை சொல்லுவாங்க, என் சத்தத்தை கேட்டீர். 57 தெளிவாய் சொல்லுகிறது, நான் உம்மை நோக்கி கூப்பிட்ட நாளிலே நீர் எனக்கு அணுகி பயப்படாதே என்றீர். கர்த்தர் சொல்லுகிறார், இன்றைக்கு உங்களுடைய சூழ்நிலை பயந்து போன சூழ்நிலையா இருக்கா? குடும்பத்திலே போராட்டம், குடும்பம் ஒரு வைக்கப்படுகிற சூழ்நிலை, பிள்ளைகள்னால் வைக்கப்படுகிற சூழ்நிலை, லட்சிய அனுபவிக்கிற சூழ்நிலை, கிடங்களை இருக்கிறத போல கிடங்களை இருக்கிறத போல சூழ்நிலைகள். கர்த்தர் சொல்லுகிறார், நான் உங்கள் சத்தத்தை கேட்கிறேன், பயப்படாதீர்கள். நான் உங்களை சிறையிருப்பிலிருந்து தீவிரித்து வர பண்ணி உங்களுடைய கிடங்கிலிருந்து நீங்கள் சாகாதபடி, உங்கள் அப்பம் குறையாதபடி நான் உங்களை தூக்கி விடுகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இப்பொழுது எல்லாரும் நம் கண்களை மூடுங்க. தேவ சமூகத்தில் இன்றைக்கு 3 குறிப்பை நாம் பார்த்தோம். முதலாவது, நாம் கோலூன்றி நடக்கிற நம்மளை காலூன்றி தேவன் நிற்க செய்கிறார். 2வது, பட்டயத்திற்கு விழவிருந்த நம்மளை இன்றைக்கு பட்டயத்துக்கு தப்பிக்க பண்ணுகிறார். 3வது, அப்பம் குறைந்து போன சூழ்நிலை இருக்கிற நம்முடைய குடும்பத்தை அப்பம் குறைவுபடாத ஒரு குடும்பமாய் நம்மளை மாற்றி. அன்றைக்கு அந்த விதவை, முழு தேசம் அப்பம் பஞ்சத்தினால் இருந்தது, ஆனால் அந்த விதவையும் அந்த சிறு பையனும் காப்பாற்றப்பட்டார்கள். அதே போல் கர்த்தர் உங்களை காப்பாற்றுகிறார். இன்றைக்கு உங்கள் அப்பங்கள் குறைந்து போயிருக்கலாம், இனிமேல் அப்பங்கள் குறைந்து போவது கிடையாது. உங்கள் குடும்பத்தின் அப்பங்கள் குறைந்து போவது அல்ல. எல்லாரும் ஜெபிக்க ஆரம்பிப்போமா? தேவ சமூகத்துல சொல்லுங்க, ஆண்டவரே என்னை நீர் கண்ணோக்கி பாருங்க, என்னுடைய கோலூன்றி நடக்கிற நிலைமை எனக்கு மாற்றுங்க என்று சொல்லுங்க. என்னை காலூன்றி நிக்க பண்ணுங்க, என்னுடைய தரிசனத்தை எனக்கு கொடுங்க என்று கேளுங்க. என்னை குறித்ததான தரிசனம் எனக்கு வேண்டும் ஆண்டவர் என்று சொல்லுங்க. கொஞ்ச நேரம் தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுப்போமா? நாம் ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவை உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம்.
இந்த நாள் தேவனுடைய கிருபையும் தயவும் எங்களோடு கொண்டதுக்காய் நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களோடு பேசி நம்முடைய வார்த்தைக்காய் நன்றி கர்த்தாவே. ஆண்டவரே, இன்றைக்கு கோலூன்றி நடக்கிற, கையிலாக பெற்று நடக்கிற எங்களை நீர் காலூன்றி நிற்க செய்ததற்காய் ஸ்தோத்திரம். இந்நாள் முதற்கொண்டு உடைய பிள்ளைகளுக்கு உடைய தரிசனத்தை, உடைய மனதின் நோக்கத்தை நீர் வெளிப்படுத்துவீராக. உடைய பிள்ளைகள் தரிசனத்தை காண்கிறவர்களாய் கடந்த வரும் நாட்கள் என்ன நடக்க போகிறது, வரும் நாட்கள் அவர்கள் குடும்பத்தில், அவர்கள் வாழ்க்கையில, பிள்ளைகள் வாழ்க்கையில, தேசத்துல என்ன நடக்க போகிறதுங்கிறதை குறித்ததான நோக்கத்தை உடையவர்களாய் மாறுவார்களாக. புதிய வருங்கால தரிசனத்தினால் நீ நிரப்புவீராக. ஆண்டவரே, அப்பா பட்டயத்திற்கு விழுந்தவர்களாய் இருக்கிற உடைய பிள்ளைகளை பட்டயத்திற்கு நீ தப்புவிப்பீராக. ஆண்டவரே, ஒரே இடத்துல தரித்திருக்கிறாமல், சோம்பேறியாய் சோம்பல் அடையாமல், ஆண்டவர் உமக்காய் நடக்க உதவி செய்யுங்க. அவர்கள் கண்களை மீது வைக்க தேவன் கிருபை செய்வீராக. இதனால் எருசலேம் அவர்கள் ஞாபகமாய் மாறுவதாக. கர்த்தாவே, எல்லாவற்றிற்கும் மேலாய் அப்பம் குறைவுபட்ட சூழ்நிலையை மாற்றி போடுங்க ஆண்டவரே. வீட்டில் அப்பம் குறைவுபட்ட, எண்ணெய் குறைவுபட்ட தரித்திரத்தின் நிலைமைகள் மாறுவதாக. சிறைப்பட்டு போன அனுபவங்கள் மாறுவதாக. கிடங்கள் எரியப்பட்ட அனுபவங்கள் மாறுவதாக. இன்றோடு உடைய பிள்ளைகளினுடைய குடும்பத்திலே அப்பத்தின் குறைவுகள் மாற்றப்படுவதாக. இது நிமித்தமாய் இவர்கள் குடும்பத்தில் அப்பம் நிறைவாய் இருக்கட்டும். நன்றாய் புசித்து திருப்தி அடைய உதவி செய்வீராக. உம்மை துதிக்க உதவி செய்வீராக. நீர் அப்படி செய்வதற்காக நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதிகனமையும் நமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.